இங்க உங்களுக்கு இந்த பிபிடி ஸ்டில் 5th சாப்டர் வரைக்கும், மிட் ஆஃப் 5th சாப்டர் வரைக்கும் நமக்கு நிறைய ஸ்லோகா அதனுடைய ஃபுல் டீடைல்ஸ் எல்லாம் கிடைக்காது. அதனாலதான். ஸோ ராதிகாமா, உங்க பேக்ரவுண்ட் ரொம்ப நல்லா இருக்கு. பேக்ரவுண்ட் பட் இன்னைக்கு கோபி பெர்ஃபெக்ட்டா சுத்தாகும்னு சொல்லிட்டு அப்படியே போட்டேன். அது அப்படியே கண்டினியூ ஆயிடுச்சு. How do you do different backgrounds? I don't know. How to do, I will tell you. You can go to that video and take visuals. Start video la poitu and click pannittu you can choose visual background, but selection and all is done by Krishna Prabhu. He will only send, I will only do the work. So choose visual background poitu you can pick up whatever you can go to that video and take visuals. Like acha, it's already live, so I can start. Hare Krishna. ஒரே நிமிஷம் அதுல அந்த பிளேலிஸ்ட்ல ஆட் பண்ணிட்டு இருக்கேன். ஒரு நிமிஷம் இருப்பா. பக்தி சாஸ்திரி acha, it's already live, so I can start. ஒரே நிமிஷம் பிரபு, உங்களுக்கு கிடைச்சதா? பக்தி சாஸ்திரி தமிழ். ஒரு நிமிஷம் மாதாஜி, இன்னைக்கு காலையில நீங்க சொன்னீங்க இல்லையா அந்த சாந்தினி, அதெல்லாம் பாத்துட்டீங்களா மாதாஜிங்களா? பார்த்து குறிச்சு வச்சிருக்கேன் மாதாஜி. செகண்ட் கேண்டோல எத்தனாம் பக்கம் குறிச்சு வச்சிருக்கேன் மாதாஜி. ஓகே, சொல்லுங்க, பக்கம் சொல்லுங்க, எனக்கு தேடுற வேலை கம்மி பண்ணி. ஒரு நிமிஷம் மாதாஜி, எங்க எழுதி வச்சேன். நானும் போய் ஐ திங்க் வாணி கோர்ஸ்ல சர்ச் பண்ணா வரும். பட் இல்ல இல்ல மாதாஜி, நமக்கு நீட்டா கொடுத்திருக்காங்க, நீங்களே சொல்லிருக்கீங்க. செகண்ட் கேண்டோ. ஓகே, பேஜ் நம்பர் இருங்க மாதாஜி, நோ ப்ராப்ளம். குறிச்சு வச்சா அதுக்குள்ள. ஓகே, அப்படிதான். நீங்க அப்புறமா ஞாபகம் வந்த பிறகு சொல்லுங்க. கடைசில சொல்றேன் மாதாஜி. நோ ப்ராப்ளம், நோ ப்ராப்ளம். யூ கேன் டேக் தி டைம். எஸ் மா, யூ கேன் ஷேர் தி ஸ்கிரீன் மா. எல்லாம் இருக்கு அதுல. நான் பிரேயர்ஸ் சொல்லிடுமா? பிரேயர் சொல்லிறேன், நீங்க யூ கேன் டேக் இட் அப். ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. நாராயணம் நமஸ்கிருத்யம் நரம் சைவ நரோத்தமம் தேவீம் சரஸ்வதிம் வியாசம் ததோ ஜயம் உதீரயேத். நஷ்டப்ராயேஷு பதரேஷு நித்யம் பாகவத சேவையாம் பகவத்ய உத்தம ஸ்லோகே பக்திர் பவதி நைஸ்திகி. ஓம் அஜ்ஞானதிமிராந்தஸ்ய ஞானாஞ்சனய ஷலாக்கய சக்ஷுர் உன்மிலிதம் யேன தஸ்மை ஸ்ரீ குரவே நமः. ஸ்ரீ சைதன்ய மனோபீஷ்டம் ஸ்தாபிதம் யேன பூதலே ஸ்வயம் ரூபா கதா மாஹ்யம் ததா ஸ்வாபதண்டிகம். हे कृष्णा करुण सिंधु दीन बंधु जगतपते गोपेशा गोपिका कांत राध कांत नमस्तुते. तप्त कांचन गौरांगी राधे वृंदावनेश्वरी वृषभानुसुते देवी प्रणमामि हरिप्रिये. वाञ्छकल्पदारुभ्यश्च कृप सिन्धुभ्य एव च पतितनां पावनेभ्यो वैष्णवेभ्यो नमो नमः. जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासदि गौर भक्त वृंदा. हरे कृष्णा कृष्ण कृष्ण हरे हरे, हरे राम 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 हरे हरे. नमः ओम विष्णुपादाय कृष्ण पृष्ठाय भूतले श्रीमति भक्ति वेदांत स्वामिन् इति नामिने. नमस्ते सरस्वते देवे गौरवाणी प्रचारिणे निर्विशेष शून्यवादे पाश्चात्य देशधारिणे. जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर शिवासादि गौर भक्त वृंदा. हरे कृष्णा कृष्ण कृष्ण हरे हरे, हरे राम 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 हरे हरे. हरे कृष्णा कृष्ण कृष्ण हरे हरे,
Hare Rama, Hare Rama, Rama Rama, Hare Hare. Jaya Radha Govinda Radha Govinda Radhe. Jaya Gauranitai, 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 Jaya Gauranitai. Jaya Prabhupada, 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 Jaya Prabhupada. Nitya Gaura Hari Bol, Hari Bol, Hari Bol, Nitya Gaura Hari Bol. Ellarkum Hare Krishna. So let us start with this. Radhikama, you can continue that. Hare Krishna Mataji. Hare Krishna Padma Mataji. Hare Krishna. Hare Krishna Mataji. Hare Krishna Mataji. Vijay Kumari Mataji. Hare Krishna. Hare Krishna Mataji. Hare Krishna. Hare Krishna. So நம்ம மாதாஜி Mataji. செகண்ட் கேண்டோல 327ஆம் பக்கம் மாதாஜி. Okay. Thank you Mataji. Thank you very much. சந்தினி நித்திய வாழ்வு, சம்வித் பூரண அறிவு, கலாதினி பூரண ஆனந்தம். Hare Krishna Mataji, Pranam Mataji. Pranam Mataji. Hare Krishna. Hare Krishna Mataji. Vanakkam Mataji. Hare Krishna Mataji. Hare Krishna. 373 இல்லீங்களா? 327 மாதாஜி. 27. Okay. Thank you Mataji. 19வது பதம். Okay. Thank you. Hare Krishna. எல்லாரும் Hare Krishna Mataji. Hare Krishna. சோ இன்னைக்கு வந்து நம்ம கோபி கீத் கண்டினியூ பண்ணலாம். சோ ஸ்டார்ட் பண்ணலாம், நம்ம கண்டினியூ பண்றோம் சரிங்களா? நம்ம 11ல இருந்து கண்டினியூ பண்ணலாம். ஹரே கிருஷ்ணா. 10th canto 31st chapter 11. கிருஷ்ணா பிரபு நீங்க ஷேர் பண்ணலாம் 11th ஸ்லோகால இருந்து. கிருஷ்ணா பிரபு கோஸ்டான்னு பாத்துக்கோங்க மேம். ஹரே கிருஷ்ணா. சலசியத் வ்ரஜா சாரயன் பசு நளின சுந்தரம் நாததே பதம் ஷீலத்ரனான் குரை சீததீதினா கலிலதாமனா காந்தகச்சதி தீன பரீக்ஷயே நீலகுண்டலே வனருஹானனம் பிப்ரதாவ்ருதம் கனரஜஸ்வலம் தர்ஷயன் முகு मनसि नास्मरं वीरयश्चसि प्रणतकामदं पद्मजार्चितं धरणिमण्डनं ध्येयमापदि चरणपङ्कजं शान्तमं च ते रमणनास्तनेश अर्पयादिहन् सुरतवर्धनम् शोकनाशनं स्वरितवेणुना सुष्ठुचम्बितम् इतररागा विस्मरन्ननिर्नाम वितरवीरनस्ते आदरामृतम् अततियद्भवान् अग्निकाननं त्रुतियुगायते त्वामपश्यताम् कुटिलकुण्टलम् श्रीमुख
मुखं च ते जडौ दीक्षताम् पक्ष्मकृदृशाम् पतिसुतान्वया भ्रातृबन्धवान् अतिविलङ्घ्यते नन्त्ययूतगता गतिविदस्तवो गीतमोहिता हितवयोषिता कस्त्यजेन्निशि रहसि संविदम् हृच्छयोदयम् प्रहसिताननम् प्रेमवीक्षणम् बृहदुराश्रियो वीक्ष्यदामते मुहुरतिस्पृहा मुह्यते मना व्रजवनाउत्कसाम् व्यक्तिरङ्गते व्रजिनहन्त्रियालं विश्वमङ्गलम् त्वजमनाक्षणस्त्वं स्पृहत्मनां स्वजनहृदूजम्यन् निषुदानम् याते सुजातचरणाम्बुरुहंस्तनेषु पीठासनै प्रियदधीमहि कर्कशेषु तेनातवीम् अतसि तद्व्यतातना किं स्वीय कूर्पादिभिर्भ्रमति धीर्भव आयुषाम्यान्। हरे कृष्णा हरे कृष्णा कृष्ण 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 हरे 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 राम 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 हरे हरे. Yes, thank you so much. thank you ma. Then முடிஞ்சதுல 11th one. So dear master, dear lover, when you have reached, leave the cowherd village to herd the cows. Our minds are disturbed with the thought that your feet, more beautiful than the lotus, will be pricked by the spiked husks of grain and rough grass and plant. அதாவது கோபியர்கள் வந்து பகவானை நோக்கி வந்து சொல்கின்றார்கள் இல்லையா, பிரியமானவர் இல்லையா பகவான். சோ பிரியமானவரே, நீங்கள் எப்பொழுது யூ லீவ் த கவர்ட் வில்லேஜ் டு ஹர்ட், அதாவது விருந்தாவன அந்த கிராமத்தை விட்டு காட்டை நோக்கி தான் வந்து எப்பவுமே வந்து பசுமாடுகள் எல்லாமே காட்டை நோக்கு தான் வந்து மேயறதுக்கு செல்லும் இல்லையா. சோ அப்ப அந்த மாடுகளை எல்லாம் வந்து அழைச்சு கொண்டு நீங்க வந்து இந்த வில்லேஜ், அதாவது இந்த கிராமத்தை விட்டு செல்லும் பொழுது எங்களுடைய மனங்கள் எல்லாமே வந்து அதாவது டிஸ்டர்பன்ஸ் இல்ல, there is no presence of him இல்லையா. சோ ஒண்ணு நம்ம வந்து இந்த கோபிஸ் எல்லாமே வந்து நம்ம அவங்களுடைய அன்பு வந்து எவ்வாறுன்னா, ஒரு தாய் ஒரு குழந்தை வீட்டுல வந்து சின்ன சிறு குழந்தை வந்து கொஞ்ச நேரம் இல்லைன்னா தவிப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு பிரேமை தான். சோ அதாவது நம்ம எல்லாமே ஆன்மீக கண்ணோட்டத்தோட பார்க்க வேண்டும் இந்த கோபியருடைய ரிலேஷன்ஷிப், பிரேம பக்தியில நம்ம அதை பார்க்க வேண்டும். சோ நமக்கு பிரியமானவங்க நம்ம கண்ணு முன்னாடி இல்லைன்னா எப்படி நாம தேடுவோமோ அதே மாதிரிதான் வந்து அந்த கோபியர்களுடைய மனசு கூட வந்து ரொம்பவுமே வந்து டிஸ்டர்பன்ஸ், அதாவது பாத்தீங்கன்னாக்கா கலங்கம், மைண்ட் வந்து ஏதோ ஒரு டிஸ்டர்பன்ஸா இருக்கு. வித் தாட் தட் யுவர் ஃபீட், அதாவது எதனால் அவர்கள் வந்து ரொம்பவுமே சங்கடம் ஆகின்றார்கள் என்றால் பகவானுடைய திருப்பாதங்கள் அதாவது
தாமரை மலரை விட வந்து அழகானது அவருடைய திருப்பாதங்கள். அது வந்து அங்க இருக்கக்கூடிய ஸ்பைக்டு ஹஸ்க்ஸ் ஆஃப் கிரெயின், அதாவது இந்த தானியங்களுடைய இது பாத்தீங்கன்னாக்கா எண்டு டிப்ல பாத்தீங்கன்னாக்கா கொஞ்சம் கூர்மையா தான் இருக்கும். இப்போ நெற்பயிரே வந்து நீங்க பாத்தீங்கன்னாக்கா அது நின்னுட்டே இருக்கும்போது மேல நுனியில வந்து கூர்மையா தான் இருக்கும் இல்லையா? சோ அதை நின்றுட்டு இருக்கிறது, அது நீங்க உங்க கால்ல வந்து பிரிக் அதாவது வந்து குத்துறோம் இல்லையா? அது மேலும் வந்து புல்லு மற்றும் பிற அதாவது பாத்தீங்கன்னா தாவரங்கள் வந்து அதனால வந்து அவருடைய கால் வந்து அந்த பாதங்கள் மென்மையான பாதங்களுக்கு கண்டிப்பாக அது வந்து குத்தக்கூடிய பிரிக்கிங்னாக்க குத்துறது, ஆக்சுவலி இந்த ஊசியில குத்துற மாதிரி. அதே மாதிரி வந்து அது எல்லாமே ஊசிக்கு சமமாக இருப்பதாக இங்க இருக்கக்கூடிய கோபியர்கள் வந்து நினைக்கிறாங்க. சோ அதை நினைத்து அவர்கள் வந்து கலக்கம் அடைகிறார்கள். அட் த எண்ட் ஆஃப் த டே யூ ரிப்பீட்டட்லி ஷோ அஸ் லோட்டஸ் ஃபீட் இல்லையா? சோ இறுதி அந்த நாளை கடைசியில, அதாவது காலையில நீங்க அதாவது காட்டுக்கு செல்றவங்க சாயங்காலம் தான் வந்து அந்த கோதூளி முகூர்த்தம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஈவினிங் இந்த சந்தியா காலத்துல வந்து கோதூளி முகூர்த்தம் அப்படி சொல்லுவாங்க. எல்லாமே பசுக்கள் எல்லாமே வந்து வீட்டை நோக்கி வயிறு நிறைய நிரம்பி மடி நிறைய பாலோட வரக்கூடிய அந்த சமயம் தான். சோ நிறைய பேர் வீட்டுல இந்த பூஜைகள் எல்லாம் செய்யும் பொழுது இந்த கோதூளி முகூர்த்தத்துல செய்தா நல்லது. எஸ்பெஷலி சத்யநாராய விரதம் வந்து இந்த கோதூளி முகூர்த்தத்துல செய்யறது ரொம்ப விசேஷம்னு சொல்லுவாங்க ஆக்சுவலி. சோ அந்த மாதிரி இந்த ஈவினிங் பாத்தீங்கன்னாக்கா அந்த பசுமாடுகளோட பகவானும் வந்து திரும்பி வருவார் இல்லையா? அப்போ உங்களுடைய திருமுகத்தை அந்த தாமரை போன்ற அந்த முகத்தை பார்க்கும், கவர்ட் வித் டார்க் ப்ளூ லாக்ஸ் ஆஃப் ஹேர் அண்ட் திக்லி பவர்ட் வித் டஸ்ட் இல்லையா? அதாவது காட்டுக்கு சென்றால் நம்ம மேல கூட வந்து தூசிகள் படியும். அதே மாதிரி பகவானுடைய அந்த நீலமேனி, அதாவது பாத்தீங்கன்னாக்கா டார்க் ப்ளூ லாக்ஸ் அதாவது ஹேர், அதாவது பாத்தீங்கன்னாக்கா அந்த முகத்துல வந்து அந்த தெரியக்கூடிய அந்த அதாவது கருமை நிறைந்த அந்த இதை வந்து பார்க்கும்பொழுது அந்த ஃபேஸ் இல்லையா, கருமை நிற கண்ணா அப்படிதான் நம்ம சொல்றோம் இல்லையா? சோ பார்க்கும் பொழுது அவங்களுக்கு வந்து you arouse lusty desires in our minds. அந்த உங்களுடைய இந்த ரூபத்தை பார்க்கும் பொழுது எங்களுக்கு மோகம் ஆனா அந்த ஆசையை வந்து நீங்கள் எங்களுடைய மனதில் வந்து தோற்றுவிக்கிறீர்கள் அப்படிங்கிறது. காலையில அவர் செல்லும் பொழுது பிரிவு, மேலும் வந்து அவருடைய பாதங்களில் வந்து அவர் வழியில செல்லும் பொழுது அந்த காலுக்கு ஏற்படக்கூடிய சங்கடத்தை பற்றி யோசிக்கின்றார்கள். ஆனால் அந்த சங்கடம் வந்து அவர்களுக்கு சாயங்காலம் ஆகும் பொழுது ஈவினிங் இல்லையா? சோ அதாவது பொழுது சாயும் பொழுது பகவான் அந்த பசுக்களோடு திரும்பி வரும் பொழுது அதையெல்லாம் மறந்து விடுகிறார்கள். எப்பொழுது அவருடைய அந்த தாமரை முகம் போன்ற அந்த முகத்தை பார்க்கும் பொழுது இவர்களுக்கு பகவான் மீது அந்த பற்றுதல் இல்லையா ஏற்படுகின்றது. ஆசைகள் அவரை பார்க்கும் பொழுது மனதில் ஆசைகளை ஏற்படும், மோகமாக அந்த ஆசைகளை வந்து ஏற்படுத்துகின்றது என்பதை வந்து இந்த இடத்துல வந்து தெரிவிக்கிறாங்க. So your lotus feet which are worshipped by Lord Brahma fulfill the desires of all who bow down to them இல்லையா? சோ அவருடைய தாமரை பாதங்களில் முதலில் பிரம்மா வந்து படைக்கப்பட்டார். அவர் பகவானின் திருப்பாதங்களை வந்து சேவித்தார். அவர் எப்பொழுது அதாவது தியானத்தை அதாவது 1000 யுகங்கள் வந்து தியானத்தை செய்து அதுக்கப்புறம் தான் வந்து பகவானை வந்து அவருடைய திருப்பாதங்கள் அதாவது வைகுண்ட லோக தரிசனத்தை பெற்றார் என்பதை நாம படிச்சிருக்கோம். ஃபுல்ஃபில் த டிசைர்ஸ் ஆஃப் ஆல், அனைவருடைய ஆசைகளையுமே வந்து அவருடைய தாமரை பாதங்களை பார்க்கும் பொழுது அனைவருக்கு என்ன ஆசைகள் இருக்கோ அதை வந்து நிறைவேற்றக்கூடும். சோ எப்பொழுது அவர்கள் அந்த திருப்பாதங்களுக்கு தங்களை வந்து சமர்ப்பித்து கொள்ளும் பொழுது they are not the ornament of the earth, அதாவது அது வந்து they give the highest satisfaction. அதாவது they are the ornament of the earth. அவருடைய திருப்பாதங்களே இந்த பூமிக்கு வந்து பாத்தீங்கன்னாக்கா அதாவது ஒரு அணிகலன் மாதிரி, அதாவது நம்ம வந்து நகைன்னு சொல்றோம் இல்லையா? சோ அது ப்ராப்பரான தமிழ்ல வந்து அணிகலன் அப்படின்னு சொல்லுவாங்க. they give the highest satisfaction, அதாவது அதற்கு மேற்பட்ட திருப்தி எதுவுமே கிடையாது. அவருடைய திருப்பாதங்களை பார்ப்பதால் இந்த புவியினுடைய பாதங்களாகவே அணிகலனாக அது நமக்கு தோற்றம் அளிக்கின்றது. அதை விட நமக்கு வந்து வேற எந்த திருப்தியுமே கிடையாது. அண்ணா இன் டைம்ஸ் ஆஃப் டேஞ்சர், நம்ம அபாயமான அந்த சூழ்நிலையில் they are the appropriate object of meditation. அந்த திருப்பாதங்களை நினைத்து கொண்டு நாம தியான பயிற்சி செய்யும் பொழுது அந்த கடினமான அந்த சூழ்நிலையை வந்து எதிர்கொள்ளக்கூடிய பக்குவ நிலையை அடைய முடியும். டிஸ்ட்ராயர் ஆஃப் ஆங்ஸைட்டி, நம்மளுடைய கலங்கங்கள், பிவில்டர்மென்ட்னு சொல்றோம் இல்லையா, பயம், இது எல்லாத்தையுமே வந்து நமக்கு ஒரு சூழ்நிலை எதிர்கொள்ள முடியாம தவிக்கிறோம் இல்லையா, அந்த நிலையை வந்து
அதை வந்து அழிப்பவர் தான் வந்து எம்பெருமான். ப்ளீஸ் புட் திஸ் லோட்டஸ் ஃபீட் ஆன் அவர் பிரெஸ்ட். அதாவது எங்களுடைய ஹிருதயங்கள் மீது தங்களுடைய அந்த தாமரை மலர் போன்று இருக்கக்கூடிய அந்த பாதங்கள் படட்டும் அப்படிங்கிறது வந்து அவர்கள் வேண்டிக் கொள்கிறார்கள். So kindly distribute us to the nectar of your lips, which enhances the conjugal pleasure and vanquishes the grief. I think இது நம்ம முன்னாடி கூட ஒரு வாட்டி வேற ஒரு இதுல வந்து இதே மாதிரியான மீனிங் தான் படிச்சிருக்கோம் நம்ம. அதாவது கண்ணன் அந்த பாட்டுல கூட நம்ம பாத்தீங்கன்னாக்கா அவர் தூக்கத்துல இருந்து எழுந்த அந்த போதை முத்தத்தை வந்து பெறணும்னு நினைப்பாங்க கோபியர்கள் இல்லையா. சோ அது வந்து மாதுரிய ரசத்தை வந்து மாதுரிய ரசம் என்ன கொடுக்குமோ அந்த அதே அமுதம் போன்ற அந்த அதாவது பாத்தீங்கன்னா அந்த மனசை வந்து நான் அந்த பிரேமையை வந்து அவங்களுக்கு வந்து கிடைக்க பெறுகிறார்கள். ஸோ அண்ட் vanquishes the grief, அதாவது சங்கடமே இல்லாத இடத்தை வந்து அந்த நிலைக்கு அவர்கள் வந்து தள்ளப்படுகிறார்கள். அவங்களுக்கு எந்த சங்கடம் இருந்தாலும் அவங்களுடைய ஹிருதயத்திலிருந்து அந்த சங்கடங்கள் எல்லாமே vanquishes அழிவுறுகின்றது. That nectar is thoroughly relished by you by your vibrating flute. ஸோ இந்த நிலை வந்து இந்த நிலையை நம்ம வந்து எவ்வாறு நம்ம உணர்கின்றோம் என்றால் அவருடைய அந்த பாத்தீங்கன்னா கண்ணனுடைய அந்த புல்லாங்குழல் இசை இல்லையா, ரிலீஸ்ட் பை யுவர் வைப்ரேட்டிங் ஃப்ளூட். அவர் அந்த வேணு கானத்தை வந்து அவர் பாடும் பொழுது மேக்ஸ் பீப்புள் ஃபர்கெட் எனி அதர் அட்டாச்மெண்ட். எல்லாவற்றையுமே வந்து எல்லா பற்றுதலையுமே வந்து எல்லாருமே வந்து அதை விடக்கூடிய அந்த மனப்பக்குவத்தை வந்து அடைகிறார்கள். நமக்கு கூட பௌதிக பற்றுகள் நமக்கு எது வரைக்குமே பௌதிக பற்றுகள் இருக்கின்றதோ அது வரைக்குமே நாம் ஆன்மீகத்துல வந்து இன்னும் ஸ்திரமாகவில்லை என்று அர்த்தம். அதுல இருந்தே நாமளே எப்பவுமே நாம எவாலுவேஷன் பண்ணிட்டே வரணும். தென் ஒன்லி யூ வில் கம் டு நோ நம்ம ஸ்பிரிச்சுவல் பாத்ல வந்து எங்க இருக்கோம் அப்படிங்கிறது வந்து நம்முடைய தவறுகள் என்ன, நாம் இன்றைக்கு என்ன செயல் செய்தோம், எந்த இடத்துல நாம கரெக்டா தான் பண்ணியிருக்கோம், எந்த இடத்துல நாம வந்து தவறு இழைத்தோம், இது வந்து நம்ம வந்து இதை இன்னொரு முறை செய்யாது இருக்கிறதுக்கான மார்க்கம் என்ன, இப்படி எல்லாவற்றையுமே நாம செய்யக்கூடிய செயல்கள் எல்லாம் எவ்வளவு தூய்மையாக இருக்கின்றது, பியூரிட்டி இல்லையா. சோ எவ்வளவு சௌஷம்னு சொல்றோம் இல்லையா, அதாவது நம்ம உடல்ல மாத்திரம் சௌஷமா வச்சுக்கிறது மேன்மை கிடையாது, உள்ளமும் சௌஷமா வச்சுக்கணும், தூய்மையாக வச்சுக்கணும். சோ அந்த மாதிரி கிளீன்லினஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். சோ இந்த மாதிரி நம்ம அன்றாட வாழ்க்கையில வந்து நம்ம வந்து செய்யக்கூடிய செயல்கள்ல வந்து எல்லா நிலைகளிலுமே பகவானை நம்ம வந்து பார்க்கலாம். எப்பொழுது என்றால் நாம செய்யக்கூடிய செயல்களில் அனைத்திலுமே வந்து தூய்மையான ஒரு அந்த குவாலிட்டி மெயின்டைன் பண்ணோம்னாக்கா கண்டிப்பா கலங்கங்கள் அற்ற எந்த ஒரு செயலுமே வந்து ரொம்பவுமே மேன்மையாக கருதப்படுகின்றது. So any tiny fraction of a second, அதாவது when you go off to the forest during the day, அவர் காட்டுக்கு செல்கின்றார், எனி டைனி ஃபிராக்ஷன் ஆஃப் ஏ செகண்ட் பி லைக்ஸ் எ மில்லியனம் ஃபாரஸ்ட். அதாவது அதுவே பல ஆண்டு யுகங்களாக நமக்கு பல யுகங்களாக அவங்களுக்கு தெரியுது. பிகாஸ் வி cannot see you. நாம் எல்லாருமே அதாவது அவங்களால வந்து பகவானை சேவிக்க முடியறதில்ல, பார்க்க முடியறதில்ல. அண்ட் ஈவன் வென் வி கேன் eagerly look upon your beautiful face so lovingly with the adornment of curly locks, our pleasure is hindered by your eye shields which are fashioned by the foolish creator. அதாவது அவருடைய தாமரை மலர் போன்ற கண்களில் வந்து பாத்தீங்கன்னாக்கா அவங்களுக்கு ஏற்படக்கூடிய அந்த பிளஷர் அப்படின்னாக்கா ஆனந்தத்தை வந்து அவர்கள் சொல்கின்றார்கள். சோ தலைமுடி எல்லாமே வந்து கர்லியா இருக்கக்கூடிய அவர்ல அதை பார்க்கும் அந்த கருகருன்னு இருக்கக்கூடிய அந்த தலைமுடி மற்றும் அந்த தாமரை மலர் போல் இருக்கக்கூடிய அந்த கண்கள், இது எல்லாமே வந்து அவங்களுக்கு வந்து ஈவன் வென் வி ஈகர்லி லுக் அப்பான் யுவர் அவருடைய அந்த முகத்தை பார்க்கும் பொழுது இதெல்லாமே விச் ஆர் ஃபேஷன்ட் பை த ஃபூலிஷ் கிரியேட்டர். அதாவது இதெல்லாமே இறைவன் படைப்பு அப்படின்னு நினைக்கிறாங்க, அவங்களுக்கு பகவான் தான் என்ற அந்த இது கிடையாது. தே ஆர் அட்டாச்ட் டு ஹிம். இப்ப எப்படி நாம கூட வந்து ஒரு நார்மலான ஒரு மனிதர்களுக்குள்ளேயே நமக்கு இருக்கக்கூடிய அசோசியேஷன்ல வந்து நம்ம இந்த மாதிரி ஃபூலிஷ்னஸா இருக்கிறது உண்டு இல்லையா, பகவான் எப்படி படைச்சிருக்கார் பார் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. அந்த மாதிரி கோபியர்களும் வந்து நினைக்கிறாங்க, ஆனால் ஸ்வயம் பகவான் தான் அவர் அப்படிங்கிறது வந்து அவங்களுக்கு அப்ப தெரியறது கிடையாது. டியர் அச்சுதா, அதாவது இன்ஃபாலபிள் இல்லையா, தவறி விழாதவர். யூ நோ வெரி வெல் வை வி ஹவ் கம் ஹியர். அதாவது உங்களுக்கு நல்லா தெரியும் நான் எதுக்கு இங்கெல்லாம் வந்திருக்கோன்னு. But a cheater like you will abandon young women who come to see him in the middle of the night, enchanted by the loud song of his flute. அதாவது அவர் வந்து ஏமாற்றுகின்றார் அப்படிங்கிறது வந்து சில பேர் மிடில் ஆஃப் த நைட்ல கூட எழுந்து போயிட்டு கண்ணனை பார்த்துட்டு வருவாங்க. சோ ஆனா பகவான் வந்து சீட் பண்றாரு அப்படிங்கிறது வந்து இந்த இடத்துல வந்து சொல்லப்பட்டிருக்கின்றது. enchanted by the loud song of his flute, அவருடைய வேணு கானத்துல வந்து அந்த விதத்துல வந்து அந்த கானத்தை கேட்கும் பொழுதே அவர்கள் மெய் மறந்து விடுகிறார்கள்
இல்லையா? சோ வந்த பர்பஸே அவங்க வந்து மறந்து போயக்கூடிய அந்த தன்மை. பிகாஸ் மிட் நைட்ல யாருமே வந்து அந்த மாதிரி வரக்கூடாது என்பது பகவானுக்கும் தெரியும் இல்லையா? அதை தான் வந்து இவ்வாறாக அவர் செய்கின்றார். ஸோ ஜஸ்ட் டு see you we have completely rejected our husband children எல்லாருமே நாங்க திறந்துட்டு வந்திருக்கோம் உங்களை பார்க்கறதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எந்த அளவுக்கு அவங்களுக்கு பிரேம பக்தி இருக்கணும்ன்றது வந்து நாம் இதுல இருந்து பார்க்க வேண்டும். அவர் மைண்ட்ஸ் ஆர் ரிப்பீட்டட்லி bewildered, அதாவது கலங்கப்பட்டு கொண்டே இருக்கின்றது பயத்தினால். as we think that intimate conversations we had with you in the secret, feel the lies of lust in our hearts and remember your smiling face. அதாவது அவரிடத்தில் வந்து பேசக்கூடிய அந்த கான்வர்சேஷன்ஸ் எல்லாமே வந்து நினைக்கும் பொழுது அவங்களுக்கு மோகத்தை, அவங்களுடைய ஹிருதயத்துல வந்து மோகத்தை உண்டு பண்ணுகின்றது. அண்ட் ரிமெம்பர் யுவர், அவருடைய அத நகையோடு இருக்கக்கூடிய, அதாவது புன்னகையோடு இருக்கக்கூடிய அவருடைய திருமுகத்தை வந்து ஞாபகத்தில் வந்து நிலைநிறுத்துகின்றது. யுவர் லவ்விங் கிளான்சஸ் அண்ட் யுவர் broad chest and resting place of the goddess of fortune. Thus we experience the more severe hankering for you. அதாவது ஹேங்கரிங்னாக்கா அது வேண்டும் அப்படிங்கிற அந்த ஏக்கத்தை வந்து நீங்கள் எங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கிறீர்கள். உங்களை பார்க்க வேண்டும், அந்த முகத்தை, திருமுகத்தை பார்க்க வேண்டும். அவருடைய உருவத்தை பற்றி இங்க வந்து விரிவா அதாவது பாத்தீங்கன்னா எக்ஸ்பிளைன் பண்றாங்க. சோ அங்க ஹிருதயத்துல வந்து அதாவது லக்ஷ்மி தாயார் குடியிருக்கின்றார், அதாவது அதிர்ஷ்ட தேவதை குடியிருக்கின்றாள் என்பதை வந்து இந்த இடத்துல வந்து எடுத்துரைக்கிறார்கள். So you are all auspicious appearances vanquishes the distress of those living in Vraja forest. அதாவது உங்களுடைய மங்களகரமான அந்த தெய்வீகமான அந்த திரு உருவம் வந்து எதையெல்லாம் வந்து அழிக்கின்றது என்றால், இங்கே வாழக்கூடிய விரஜ பூமியில் வாழக்கூடிய அனைத்து உயிர்களுடைய சங்கடங்களை வந்து தவிர்க்கின்றது. சோ அங்க இருக்கிற இடமே எல்லாமே செய்கின்றது. யுவர் மைண்ட்ஸ் லாங் ஃபார் யுவர் our minds long for your association. எங்களுடைய மனதெல்லாம் உங்களுடைய அந்த ரிலேஷன்ஷிப் இல்லையா, அசோசியேஷன், அந்த சங்கத்தோடு இருக்கணும், உங்களோட இருக்கணும்னு தோன்றது. ப்ளீஸ் கிவ் டு us just a bit of that medicine which counterattacks the disease of your devotees hearts. Actually அதாவது உங்களுடைய எங்களுக்கு அந்த சிறிதளவாவது அந்த மருந்தை எங்களுக்கு வழங்குங்கள். எந்த மருந்துன்னா எதற்காக அந்த மருந்து என்றால், அதாவது டிசீஸ் இன் யுவர் டிவோட்டிஸ் ஹார்ட்ஸ், அதாவது அந்த மருந்து வந்து நம்ம ஹிருதயத்துல பகவானை பார்க்க முடியவில்லையே அவர் இல்லாதப்போ அந்த ஏக்கங்கள் எல்லாம் ஏற்படுகின்றது இல்லையா, அது ஒரு வியாதி. அந்த வியாதியை வந்து போக்கவல்ல அந்த மருந்தை எங்களுக்கு வழங்குங்கள். உங்களைய பக்தர்கள் நாங்க, எங்க ஹிருதயத்துல வந்து அதாவது இந்த உணர்வு இருக்கின்றது, அந்த உணர்வை நாங்க கண்டிப்பாக போக்கிக் கொள்ள வேண்டும், அது வியாதி. So your lotus feet are so soft that we place them gently on your breast, so fearing that your feet will be hurt. அதாவது எங்களுடைய ஹிருதயத்து மேல தங்களுடைய தாமரை மலர் போன்று இருக்கக்கூடிய பாதங்களை வைத்தால் உங்களை பாதங்கள் வந்து அதாவது எங்காவது அடிபடுமோ, அதாவது வலிக்குமோ அப்படிங்கிறது, ஹர்ட் ஆகும்ன்றத வந்து இங்க சொல்றாங்க. ஸோ அவர் லைஃப் ரெஸ்ட் இன் யூ, ஒன்லி ஆன் யூ. எங்களுடைய வாழ்நிலைகள் எல்லாம் உங்களையே சார்ந்து இருக்கின்றது, எங்களுடைய மனம். So therefore we are filled with anxiety. அதாவது எங்க மனசுல கொஞ்சம் சங்கடம், பயம் எல்லாம் இருக்கு. That your tender feet might be wounded by the pebbles as you roam about on the forest path. அதாவது அதாவது வெறும் கால்ல நம்ம ரோட்ல நடந்தா கூட நம்ம கால் எல்லாமே வந்து அதாவது பாத்தீங்கன்னாக்கா ஹர்ட் ஆகும் இல்லையா, வெடிப்பு வர்றது இதெல்லாம் நடக்கும். சோ அந்த மாதிரி நீங்க வந்து காட்டுக்கு செல்லும் பொழுது, அந்த வெறும் காலோட செல்லும் பொழுதும் அந்த மென்மையான அந்த திரு பாதங்கள் வந்து எங்கே வந்து அதாவது அந்த கல்லு இதெல்லாம் நடக்கும் பொழுது எங்க ஹர்ட் ஆகும் போது, அதாவது புண்ணாகி விடுவோம் என்ற அந்த பயம் மட்டும் எங்களுக்கு இருக்கு அப்படிங்கிறது வந்து இந்த கோபியர்கள் எடுத்துரைக்கிறார்கள். சோ இந்த கோபிகளுடைய இந்த இது வந்து பாத்தீங்கன்னா கோபி கீதால எவ்வளவு நம்ம இதே சேம் திங் நம்ம வந்து நீங்க கிருஷ்ணா புக்ல கூட படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன், எனக்கு தெரிஞ்சு இல்லையா. இது கிருஷ்ணா புக் தானாமா இது, இஃப் ஐ எம் ரைட், வெதர் இட் இஸ் ஃப்ரம் கிருஷ்ணா புக் யூ ஹேவ் டேக்கன் ஆர் திங்க் கிருஷ்ணா, இது கிருஷ்ணா புக்ல இருந்துதா இது கிருஷ்ணா பிரபு? இல்ல மாதாஜி, அவங்க சொன்னாங்க, நான் நெட்ல தேடி இருந்தேன். ஓ, ஆக்சுவலி இந்த லாஸ்ட் ஃபியூ ஸ்டான்சாஸ் வந்து கிருஷ்ணா புக்ல கூட இருக்கிற மாதிரி எனக்கு தோன்றது. வேதாபேஸ்ல நான் இது பார்த்தேன், இந்த பாட்டு வேதாபேஸ்ல இருந்தது. ஆனா இருந்தது இல்லைங்களா? இருக்கு. ஆமா ஆமா, இது ஆக்சுவலி கிருஷ்ணா புக்குள்ள இருக்குன்னு நினைக்கிறேன். நான் ஒரு வாட்டி இந்த விளக்கங்களை கேட்டிருக்கேன், சேம் வேர்டிங்ஸ் தான். ஸோ அதனாலதான் சரி, ஓகே, நோ இஷ்யூஸ். ஆக்சுவலி இதே ஏக்கத்தை கிருஷ்ணா புக்ல விரகதாபம்னு சொல்லுவாங்க மாதாஜி. அந்த இதுக்கு வந்து விரகதாபம்னு சொல்லுவாங்க. கரெக்ட். கிருஷ்ணால இவ்வளவு டீப்பா இல்ல மாதாஜி.
ஓகே. இதுல ரொம்ப நல்லா இருக்கு. அதுல மேலோட்டமா அந்த ராசலீலையில அவங்க இந்த கோபியர்கள்லாம் பட் ஐ சா திஸ் இந்த இடத்துல அதாவது அவருடைய திருப்பாதங்கள் நம்முடைய அந்த இது மேல மார்பகங்கள் மேல் வைக்கணும்னு சொல்றது இந்த சேம் லைன் அங்க பாத்திருக்கேன் நான் ஒரு வாட்டி. அது இருக்கு மாதாஜி, அது இருக்கு. அத பார்த்துதான் இந்த ஸ்லோகம் ஆல்ரெடி படிச்சோம். அதெல்லாம் இருக்கு மாதாஜி, அதெல்லாம் இருந்தது. இது இன்னும் கொஞ்சம் அது என்ன அப்படின்னா அந்த குழந்தைய பாக்கும்போது பிரஸ்ட்ல இருந்து மில்க் வருது அப்படின்ட்டு பிரபுபாதா எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன். ஆமா, அது ஒண்ணு. இன்னொன்னு மாதாஜி, இதுலயே என்னுடைய அவங்க பாதங்களை இங்க மேல வைக்கணும்னு சொன்னது கூட அந்த ஸ்லோகத்தை கூட நான் பாத்திருக்கேன் மாதாஜி. உத்தவர்கிட்ட கோபியர்கள் விரகதாபத்தை வெளிப்படுத்துவாங்க அவர் இல்லாம. ஓஹோ, திரும்ப வரமாட்டாரு, திரும்பி வரமாட்டாரான்னு கேட்பாங்க. வரமாட்டாரா, உங்ககிட்ட லெட்டர் கொடுத்து அனுப்பிச்சிட்டாரு அப்படின்னு. ஓகே ஓகே. என்ன உத்தவரையே அவர் கிருஷ்ணர் நினைச்சிருப்பாங்க, கோச்சிட்டு இருப்பாரு. அப்புறம் தான் அவர் கிருஷ்ணர் இல்ல, கிருஷ்ணரை போல இருக்காரு அப்படின்னு நினைச்சுக்குவாங்க. ஆனா அவர் கிருஷ்ணர் இல்லன்னு அப்புறம் புரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் தான் அவங்களுடைய உள்ள இதெல்லாத்தையும் அவர்கிட்ட சொல்லுவாங்க. ஒரு சின்ன நிகழ்வு மாத்தாச்சு. இந்த கால்ல முள்ளு குத்துறதுன்னு இப்ப நம்ம படிச்சோம்ல. ஆமா, கிருஷ்ணர் தன்னுடைய ஃப்ரெண்ட்ஸ எல்லாம் பின்னாடி வர சொல்லிட்டு தான் முன்னாடி போவாராம். அப்ப கோபியர்கள் கேட்பாங்களாம், நீயே முன்னாடி போற, உன் ஃப்ரெண்ட்ஸ முன்னாடி விட வேண்டியதானே அப்படின்னு அவங்க அப்ப கிருஷ்ணர் அதாவது அந்த முள்ளு என் கால்ல குத்தட்டும், அதனால ஏற்படக்கூடிய இதை நான் தாங்கிக்கிறேன், ஆனா என்னுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு குத்தக்கூடாது, பக்தர்களுக்கு குத்தக்கூடாதுன்னு சொல்லி அத இந்த ஒரு ஷார்ட் விஷனை ஒருத்தர் 1/2 hour கிட்டத்தட்ட 45 minutes லெக்சர் கொடுத்தாரு மேம். அத கேட்கும் போது கண்ணுல தண்ணி விடாதவங்களே யாருமே இவ்வளவு நல்லா சொன்னாரு மாதிரி. அது இப்ப இந்த கால்ல முள்ளு குத்தும், இந்த கால் இதாகும் அப்படின்னு சொல்லும் போது எனக்கு அந்த நிகழ்வு தான் ஞாபகம். தேங்க்யூ மதர். சாரி டிஸ்டர்பன்ஸ் பண்ணிட்டேன். நோ ப்ராப்ளம் மாதாஜி, நத்திங் டிஸ்டர்பன்ஸ். ஓகே பிரபு, stop sharing Prabhu. Thank you very much. Thank you. Now we'll go into the session. Second and ஒரு நிமிஷம். ஓகே, இன்னைக்கு நம்ம 4வது அத்தியாயம் எல்லாம் படிச்சுட்டு வந்தீங்களா? 4வது அத்தியாயம் ஓரளவுக்கு படிச்சுட்டு வந்தீங்களா? ஏன்னா நம்ம டெக்னிக்கல் பார்ட் இதுல இந்த ஃபர்ஸ்ட் 4-5 சாப்டர் டெக்னிக்கல் பார்ட் நிறைய பார்க்க முடியல. ஸோ அதனால நீங்க கொஞ்சம் படிச்சுட்டு வரணும்ன்றது என்னுடைய வேண்டுகோள். நெக்ஸ்ட் சாப்டர் 5th சாப்டர்ல இருந்து வில் ஹாவ் அ வெரி குட் டிஸ்கஷன்ஸ், நல்ல டெக்னிக்கல் சவுண்ட், ப்ரீச்சிங் அப்ளிகேஷன் எல்லாமே. இந்த 4 சாப்டர்ஸ் மட்டும்தான் நமக்கு பிபிடி, ரொம்ப லெஸ் இன்ஃபர்மேஷன். ஆனா இது ஒரு ஹை லெவல் பீப்புளால எடுக்கக்கூடிய சாப்டர்ஸ். ஆக்சுவலி இவங்க ஒரே வார்த்தை வச்சு ஒரு 1 hour செஷன் கொடுப்பாங்க, அப்படிப்பட்டவங்க செய்யக்கூடிய சாப்டர்ஸ் இது. ஸோ அதனால லெசன் 6 ரிவ்யூ ஷார்ட்டா யாரால பேச முடியும்? ஹவு கிருஷ்ணா கான்ஷியஸ் பிராக்டிஸ் ஆஃப் கிருஷ்ணா கான்சியஸ்னஸ் டிரான்செண்டல் டு வர்ணாசிரம தர்மா. இது ஆல்ரெடி நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் இல்லையா? கிருஷ்ண உணர்வு அதாவது பக்தி இதுல அதாவது டிரான்செண்டல் பக்தி இதுல போகக்கூடியதுக்கு வர்ணாசிரம தர்மத்தை நாம பண்ணும் பொழுது இறுதியில நாம அதாவது பாத்தீங்கன்னாக்கா அந்த கிருஷ்ண உணர்வை நாம் எவ்வாறு அபிவிருத்தி பண்ணிக்கிறோம், அதாவது பிராக்டிசிங் த பக்தி யோகா இல்லையா? சோ அந்த பக்தி யோகா பயிற்சி வர்ணாசிரம முறைப்படி நாம் செய்யும் பொழுது, எப்பொழுது செய்யக்கூடிய அந்த நிலை செல்லும் பொழுது எவ்வாறு நம்மளுடைய இந்த ஸ்பிரிச்சுவல் பாத்தை எலிவேட் பண்ணிக்கிறோம் இல்லையா? டிரான்செண்டல் அண்ணாலே ஸ்பிரிச்சுவல் பாத் ஆக்சுவலி. ஓகே, சோ யாராவது ஒரு ஃபியூ திங்ஸ், அதாவது லெசன் சாப்டர் 3ல இருந்து நீங்க என்ன படிச்சீங்கன்றது ஃபியூ இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் நீங்க சொன்னீங்கன்னா தட் வில் பி பெட்டர். ஃபர்ஸ்ட் வர்ணாசிரம தர்மத்தை பற்றி சொல்லுங்க. ஜஸ்ட் ரீகலெக்ட். 1 week ஆயிடுச்சு இல்லைங்களா? நீங்க எல்லாம் மறந்துருப்பீங்க, அதனாலதான் ஜஸ்ட் வில் ஷார்ட் ஒரு 5 minutes 10 minutes. 4 வர்ணங்கள் 4 ஆசிரமங்கள் மாதாஜி. வர்ணங்கிறது சட்டுன்னு வரமாட்டேன். பிராமண சத்திரிய, வைசியர், சூத்ரர். அதே போல 4 ஆசிரமங்கள்ங்கிறது பிரம்மச்சாரி, கிரகஸ்தன், வானப்பிரஸ்தன், அப்புறம் சன்னியாசி. இந்த மாதிரி முந்தி யுகங்கள்ல அந்த
இதுபடியே அவங்க 4 வர்ணங்களும் அந்த ஆசிரமங்கப்படி நடந்தது. அதன்படி அப்ப ஒரு பிராமணன்கிறவர் 4 முறைகளையும் கடைபிடிக்கணும். ஆமா. வைசியங்கிறது வந்து 3 இதை படிச்சா போதும். அதாவது வைசியர், சத்திரியர் வந்து 3 இதை கடைபிடிக்கணும். வைசியர் வந்து 2, அதாவது கிரகஸ்தனும் இது பிரம்மச்சரியத்தை கடைபிடிக்கணும். சூதரர்கள்ங்கிறது அவங்களுக்கு வந்து வெறும் பிரம்மச்சரியம் மட்டும்தான். இந்த கிரகஸ்தன் மட்டும்தான். இந்த முறைப்படி அவங்க வந்து செய்யும் பொழுது அதுல அந்த அவங்களுக்கு செய்யக்கூடிய அந்த கர்மங்களை பகவான் தனக்கு இப்போ பேராசையால பணம் வேணும். ஒரு வைசியனை ஒரு விவசாயி வைசியன் எடுத்துட்டாக்கா விவசாயத்தை செய்யும் பொழுது அது பகவானுக்காக செய்யணும். பகவானுக்காக இந்த விளைச்சலை நம்ம ஏற்படுத்தணும். அதை வந்து பகவானுக்கு கொடுத்தது போக அவன் அதை வியாபாரம் பண்ணி அதை அவன் எடுத்துக்கொள்ளலாம். அதே போல ஒரு பிராமணன்கிறவன் வேதங்களை படித்து அதை மற்றவர்களுக்கு எல்லாவற்றுக்கும் உபயோகமாக அதை வந்து அவர்களுக்கு சொல்லி கொடுக்கணும். அதே போல சத்திரியன் வந்து ஒரு போர்க்களத்துல மக்களை காப்பாற்றணும். எதிரி நாடு வந்தாலோ யாராவது நம்ம தாக்க வரும் பொழுது அவர்களை வந்து தாக்கணும். இது வந்து முறைப்படி நடக்கணும். ஆனா இப்ப அந்த மாதிரி எல்லாம் இல்ல மாதாஜி. எல்லாரும் பொருளுக்காக ரொம்ப ஆசைப்படுறாங்க. நிறைய கழுத மாதிரி உழைக்கிறாங்க. ஆனாலும் அவர்களுக்கு அந்த பொருள் கிடைக்குதா என்னன்னு தெரியல. உழைப்பு ஒண்ணுதான் மிச்சமா இருக்கு. ஆனா இப்ப வந்து அந்த தர்மமே இல்லாம இருக்கு. ஆனா எல்லாரும் எல்லா வர்ணத்தையும் பயன்படுத்துறாங்க. ஆசிரமங்களை சரியா கடைபிடிக்கிறது இல்ல. 25 வயசு பிரம்மச்சரியம்னா அந்த பையன் வந்து 25 வரைக்கும் பையனோ பொண்ணோ வரைக்கும் கூட அவங்க வந்து அதை வந்து மெயின்டைன் பண்றது இல்ல. கரெக்ட். அதே மாதிரி கிரகஸ்தன்கிறது ஒரு குடும்பத்துல ஒரே ஒரு குடும்பத்துல ஒரு மனைவியோட நல்ல முறையா குழந்தைகளை பெற்று இப்ப அதெல்லாம் இல்லாம இருக்கு. எல்லாமே இல்லீகலா இருக்கு. அதே மாதிரி ஒரு விவசாயியோ வைசியோ வியாபாரியோ எடுத்துக்கிட்டாக்க எல்லாம் லாபத்துக்கு தான் பாக்குறாங்களே தவிர அதை வந்து ஒரு நல்முறையில எல்லாருக்கும் நல்லா வியாபாரம் பண்ணணும். நல்ல பொருளை கலப்படம் அது இது சொல்ல முடியாதது அதெல்லாம் இல்லாம பண்ணணும் அப்படிங்கிற எண்ணமே இப்ப இல்லாம இருக்கு. அதே மாதிரி பிராமணர்களும் பணத்துக்காக தான் போய் எல்லா இடத்துலயும் அந்த இதெல்லாம் செய்யறாங்க. புரோகிதர்னு எடுத்தா அவருக்கு ஏகப்பட்ட பணம் கேட்கிறாரு. இப்ப அந்த முறைகளே சரியில்லாம இருக்கு மாதாஜி. கரெக்ட். எல்லா வர்ணத்திலுமே இப்ப ப்ராப்ளம் இல்லையா? கிருஷ்ண உணர்வோட நம்ம செய்யும் பொழுதுதான் நம்மளால வந்து ஆழ்நிலைக்கு போக முடியும். இல்லை என்றால் நம்முடைய சுய இதுக்காக செய்யும் பொழுது நம்ம வந்து கண்டிப்பாக அதற்கான கர்ம பந்தனத்தில் நாம வந்து கட்டுப்பட்டவர்களாக ஆகிவிடுகின்றோம் இல்லையா? எவ்வாறு நம்ம பண்ணணும்னாக்கா நம்முடைய கர்மங்களை, அதாவது நாம எந்த வர்ணத்திற்கேற்றவாறு நாம் செயல்படணுமோ அதை வந்து பகவானுக்கு சமர்ப்பித்து, அதாவது நாம் அனைத்து செயல்களிலுமே நாம் ஈடுபட வேண்டும். ஆனால் எவ்வாறு அதை செயலாற்றுகின்றோம் என்பது மிக மிக முக்கியம். அதை நம்ம கிருஷ்ண உணர்வில் வந்து நாம செயல்பட்டோம் என்றால் நாம கர்ம பந்தனத்திலிருந்து வெளிவருகின்றோம். ஒருவர் கர்ம பந்தனத்திலிருந்து கட்டுண்ட நிலையிலிருந்து விடுதலை அடையக்கூடிய மார்க்கத்திற்கு சென்றால் மட்டும்தான் தட் இஸ் டிரான்ஸ்பர்மேஷன் பேஸ் இல்லையா? அப்பதான் அவங்க வந்து டிரான்ஸ்டென்டல் மோட்ல இருக்காங்க. அவங்க ஆழ்நிலை அல்லது சமாதி நிலையை அடைந்து இருக்கிறார்கள் என்று பொருள் ஆக்சுவலி. இதுதான் இந்த முறை வந்து இது எக்ஸ்பிளனேஷன். செகண்ட் இது வை கிருஷ்ணா ஃபாலோஸ் வர்ணாசிரம தர்மா. எதற்கு பகவான் வந்து வர்ணாசிரம தர்மத்தை வந்து கடைபிடிக்கணும்னு சொல்றார்? வேற யாராவது சொல்லுங்க. everyone should take the call. At least 2 points. ஹரே கிருஷ்ணா. எஸ் மாதாஜி. வந்து ஒரு நாட்டுக்கு ராஜா அவங்க எப்படி அவர் முன்னோடியா இருக்கணும் மக்களுக்கு. அவங்க அவரே வழி தவறி நடந்தா நாட்டு மக்களும் அதை தான் பின்பற்றுவாங்க. அதனால கிருஷ்ணர் வந்து நம்ம நல்ல வழியில நடக்கணும் அப்படின்றதுக்கோசரம் அவர் முன்னாடியே வழிகாட்டியா இருக்குது. அவர் செய்ய வேண்டிய காரியங்கள் எதுவுமே கிடையாது. இருந்தாலும் அவர் எல்லா செயல்களிலுமே ஈடுபட்டிருக்கின்றார் இல்லையா? ஏனென்றால் தான் செயலாற்றவில்லை என்றால் அவரை பின்பற்றுபவர்கள் யாருமே செயலாற்றாமல் போய்விடுவாங்க. அந்த ஒரு காரணத்துக்காகவே பகவான் வந்து ஒரு முன்மாதிரியாக இருக்கணும்னு நினைக்கிறார். அதற்காக தான் பகவான் வந்து வர்ணாசிரம தர்மத்தை வந்து கடைபிடிக்கணும் அப்படின்னு சொல்றார். எஸ் இல்லையா? நெக்ஸ்ட், ஃபாலோயிங் வர்ணாசிரம தர்மா இன் ISKCON. யாராவது எக்ஸ்பிளைன் பண்ணுமா? வெரி பிராக்டிக்கல் அப்ளிகேஷன் இல்லையா? அதாவது நம்ம அன்றாட வாழ்க்கையில் செய்யக்கூடிய வர்ணாசிரம தர்மம் பிரகாரம் யாராவது இதற்கு எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமா? எவ்வாறு நாம் வர்ணாசிரம தர்மத்தை கடைபிடிக்க வேண்டும்
அதாவது இஸ்கான்ல இருந்து நம்ம என்ன கத்துண்டோம்? காலையில 4:30 மணிக்கு எழுந்து அந்த மங்கள ஆரத்தி பாக்குறது, குரு பூஜை, பகவானோட ஆரத்தியை பார்க்கறது, துளசி பூஜை பார்க்கறது, குருவை வணங்குறது, இது மாதிரி அந்த நியமங்களை எல்லாம் செய்யறது வருணாஷ்ட தர்மமா இஸ்கான்ல கடைபிடிக்கிறாங்க மாதாஜி. அதை நம்ம ஃபாலோ பண்ணணும். எஸ், அதோட அது மட்டும் இல்ல மாதாஜி, பகவத்கீதை, பாகவதம் போன்ற நூல்களை படிக்கணும், சத்சங்கத்தை ஏற்படுத்தணும், நிறைய பிரசாதங்கள் செய்யணும், அதை எல்லாருக்கும் விநியோகிக்கணும், தானும் அதை ஏற்றுக்கொள்ளணும். இந்த மாதிரி எல்லாம் செஞ்சாக்க நம்ம வர்ணாசிரம தர்மத்தை கடைபிடித்தவர்களாக. இது இந்த மாதிரி ப்ரொசீஜர்ஸ் தான் இஸ்கான் ஃபாலோ பண்றாங்க. பண்றது, ஆமா, சாண்டிங் பண்றது. எஸ், திஸ் அண்ட் ஆல் யூ கேன் டெல். கிருஷ்ணா ரெஸ்பான்சஸ் டு அர்ஜுனாஸ் 4th ரீசன் ஃபார் நாட் ஃபைட்டிங். 4th ரீசன் எது? அதாவது டிஸ்ட்ரக்ஷன் ஆஃப் டைனாஸ்டி இல்லையா? அதாவது குடும்ப பாரம்பரியம் அழிந்து போதல். அதற்கு பகவான் இந்த 20 இருந்து 25th ஸ்லோகம் வரைக்கும் உள்ளத்துல சொல்றார். யாராவது அது ஜஸ்ட் ரெஃபர் பண்ணிட்டு கூட கேன் யூ ஜாட் டவுன் சம் ஃபியூ பாயிண்ட்ஸ் மாதாஜி? ஓகே மாதாஜி, சொல்லுங்க. கிருஷ்ணர் அர்ஜுன்ட்ட சொல்றாரு, நீ உன்னுடைய உறவினர்களை கொன்னுடு ஒண்ணும் கவலைப்பட தேவையில்லை. கொல்றதுங்கிறதே உடம்பதான் கொல்லணும். கொல்லப்படுவதுங்கிறது உடம்பு தானே ஒழிய ஆத்மா கிடையாது. இந்த ஆத்மாங்கிறது நித்தியமானது, அது அழிவற்றது அப்படின்னு சொல்றாரு. இந்த மாதிரி நீ இந்த மாதிரி கடமைகள் செய்யாம இருந்தா உனக்கு கெட்ட பேர் தான் வரும். இந்த மாதிரி நிறைய அரசர்கள் ஜனகர் போன்ற அரசர்கள்லாம் போர் செய்து கூட வெற்றி பெற்றிருக்காங்க அப்படின்னு ஒரு அரசரை உதாரணமா சொல்றாரு. இந்த ஆத்மாங்கிறது அழிக்கக்கூடியதோ நீரையோ மற்ற எதுனாலையுமே அது எதுவுமே செய்யப்பட முடியாது அப்படின்னு அத சொல்லி கொடுக்குறாரு. அப்புறம் ரெண்டாவதாக நீ ஒரு சத்திரியனா இருந்து நீ போர் செய்ய மாட்டேன், நான் போர்ல இருந்து விலகி போறேன் அப்படின்னு நீ நினைச்சேன்னா, அதே மாதிரி உனக்கு பின்னாடி வர்றவங்களும் அதேதான் பின்பற்றுவாங்க. அவங்களுக்கு முன்னுதாரணமா நீ இருக்கணும். அவங்கள கீழ்நிலைக்கு தள்ளக்கூடிய நிலைமைக்கு நீ வரக்கூடாது அப்படிங்கிறாரு. அதே மாதிரி இன்னொரு இதுல எனக்கு எதுவுமே நான் எனக்கு தேவையில்லைன்னு நீ போர் செய்ய மாட்டேன், எனக்கு தேவையில்லையே, நான் காட்டுக்கு போறேன், சன்னியாசியா போறேன்னு சொல்லக்கூடியது உனக்கு நீ போர் செய்யணும், கட்டாயம் நீ போர் செய்யணும். சத்திரியனா இருக்கிறதுனால உன்னுடைய உறவினர்கள் சண்டை போடுவாங்க, தாத்தா சண்டை போடுவாங்க, அவங்களோட எல்லாம் நீ சண்டை போடுறதுனால அவங்களுக்கு நல்லதுதான் நடக்கும். உன்னுடைய பாட்டனார், உன்னுடைய ஆசாரி, குரு, இவங்களோட எல்லாம் நீ சண்டை போட்டா உடம்புதான் அழியுமே ஒழிய அவங்களது ஆத்மாவானது மேலுள்ளதுக்கு நல்ல நிலைமைக்கு தான் போகும். அதனால உறவினர்களை கொல்றோமே அப்படின்னு நீ கவலைப்பட வேண்டாம் அப்படின்னு சொல்றாரு கிருஷ்ணன். நான் 4th ரீசன் நான் கேட்டது. இதுல கொஸ்டினே 4th ரீசன் மாதாஜி. ஐ திங்க் புஷ்பா மாதாஜி நீங்க சொல்ற மாதிரி தான் சொல்லுங்க. 4th ரீசன். குட் மாதாஜி, யூ ஆர் ஜாட் டவுன் தி பாயிண்ட். மாதாஜி, ஹரே கிருஷ்ணா மாதாஜி. இருங்க, புஷ்பா மாதாஜி சொல்லட்டும். புஷ்பா சொல்லுங்க மாதாஜி. அதாவது அர்ஜுனன் என்னுடைய தாத்தா குரு எல்லாரும் போயிடுவாங்க. அது அந்த பெண்களை காக்கக்கூடிய பெரியவங்க, அவங்க கணவன்மார்கள், குழந்தைகள்லாம் போயிட்டா பெண்கள் சரிவர காக்கப்பட மாட்டாங்க. அதனால அவங்களுக்கு களங்கம் ஏற்பட்டு வர்ணாசிர தர்மம் குறையும், அந்த குல நாசம் அடையும், குல பெருமை போகும். இதை காக்குறதுக்கு யார் இருக்காங்க? நான் இதனால வரக்கூடிய லாபம் எனக்கு வேணான்னு நான் ஃபைட் பண்ண மாட்டேன், நான் துறவி ஆகிடுவேன், எனக்கு வேண்டவே வேண்டாம் கிருஷ்ணான்னு சொல்றப்போ கிருஷ்ணா சொல்வாரு, ஐயா நீ நீ உன்னுடைய கடமை என்ன? நீ சத்திரியன், மக்களை காக்குறது தான் உன்னுடைய கடமை. நீயே இதுல இருந்து விலகும்னு நினைக்கிற? உன் கடமையை செய்யி. மற்ற நீ துறவு மேற்கொள்றதுங்கிறது உன்னுடைய இது இல்லை, அது பிராமணர்கள் அவர்களுடைய கடமை, இப்ப வேண்டியது இல்லை. மற்ற மகாராஜா, ஜனகர், இவங்க அம்பரீஷ் அவங்க மாதிரி அவங்கெல்லாம் அவங்க கடமையை, சத்திரிய கடமையை முடிச்சிட்டு தான் அவங்க சன்னியாசம் போனாங்க. இப்போ உனக்கு மக்களை காக்குறதா, ஆகையினால நீ உன்னுடைய கடமையை ஒழுங்காக செஞ்சாதான் நீ பின்னாடி வரக்கூடிய சந்ததியை காக்க முடியும், நீ முன்மாதிரியாக இருக்க முடியும். எத்தகைய ஒரு பெரிய மனிதனோ அவங்களுடைய கடமை, அவன் சத்திரியனானாலும் சரி, பிராமணன் ஆனாலும் சரி, வைஷ்ணவன் ஆனாலும் சரி, அவரவர்கள் சூத்திரனாலும் அவரவர்களுடைய கடமையை செய்து அதுல அவங்க தோல்வி அடைஞ்சா கூட அதனால பெருமைதான். ஆனா மற்றவர்களுடைய கடமை, நீ துறவு மேற்கொண்டு அதுல நீ என்ன முன்னேற்றத்தை காண முடியும்? அதுல உனக்கு பாவமே ஒழிய உனக்கு நன்மை கிடையாது. ஆகையினால ஜடகர் பாரு எப்படி இருந்தாரோ அவங்கள மாதிரி நீ
உன் கடமைகளை செய்து நீ அவங்களுக்கு முன்மாதிரியாக இருக்கு அப்படின்னு சொல்றாரு. பகவான் அடுத்து தன்னையே உதாரணமாக சொல்றாரு. நான் இந்த உலகத்துல எதுக்காக வந்தேன்? அதர்மத்தை ஒழித்து தர்மத்தை நிலைநாட்ட பக்தர்களுக்காக தானே வந்தேன். அதுக்காக தானே உனக்கு நான் சாரதியா வந்தேன், இந்த அதர்மவாதிகளை ஒழிக்கணும்ட்டு. அப்ப எனக்குன்னு கடமை ஏதாவது இருந்துச்சா? ஒண்ணுமே இல்லை இல்ல. எனக்கு அதனால ஏதாவது தேவையோ, நான் இதனால ஏதாவது நன்மை அடைய போறேன்னா இல்ல. ஆனாலும் உனக்கு சாரதியாக வந்து என்னுடைய கடமைகள்ல நான் ஈடுபட்டு தானே இருக்கேன். அதே மாதிரி உன்னுடைய கடமையை நீ வந்து சரிவர செஞ்சு எல்லாருக்கும் உதாரணமாக இருந்து பின்னாடி வரக்கூடிய சந்ததிகளுக்கு நீ முன்மாதிரியாக இருந்து அவர்களை வழி நடத்து. அதனால நீ உன்னுடைய தர்மம் ஆகிய இந்த போர் செஞ்சு அதர்மவாதிகளை ஒழிப்பதிலிருந்து நீ பின்வாங்க கூடாது அப்படின்னு சொல்லி பகவான் சொல்றாரு. ஏன்னா பாண்டவர்கள் வெற்றி பெற்ற தேங்க்யூ மாதாஜி. பாண்டவர்கள் வெற்றி பெற்றால் தர்மம் என்பது ஸ்தாபிக்கப்படும். சோ தர்மம் நிலை பெற்றால் அங்க வந்து பெண்களுக்கு வந்து பாதுகாப்பு என்பது தானாகவே ஏற்படும். சோ வர்ண சங்கரத்தை அதாவது ஒழிப்பதற்கு நீயே ஒரு முன்மாதிரியாக இருக்கணும்னு சொல்லிட்டுதான் பகவான் வந்து சொல்வார் இல்லையா? வர்ண சங்கர அதாவது போரில் இருக்கிற குடும்பத்தில் இருக்கிற ஆண்கள் பூரா இறந்துட்டாக்க அந்த குடும்பத்துல பெண்கள் மட்டும் தானே இருப்பாங்க. அப்ப அந்த பெண்கள் வந்து தவறான பாதுகாப்பு என்பது உங்களால கொடுக்க முடியும், அதாவது பாண்டவர்களால் வழங்க முடியும் என்ற அந்த நம்பிக்கையை வந்து பகவான் இங்க வந்து ஏற்படுத்தி கொடுக்கிறார். சோ வர்ண சங்கரத்தையே வந்து தடுக்கக்கூடிய அதற்கு நீயே ஒரு முன்மாதிரியாக இருக்க வேண்டும். அதனால நீ அனைத்தையுமே வந்து கிருஷ்ண உணர்வில் செயல்பட்டு உன்னுடைய கடமைகளை செய், அதாவது நிஷ்காம கர்ம யோகத்தில் நீ வந்து செயல்படணும்னு சொல்லிட்டு பகவான் எடுத்துரைக்கின்றார். அதே மாதிரி செஞ்சாங்கல்ல மாதாஜி. இதுல வந்து துவாரகால 1600 மனைவிகளையும் அவர் போன உடனே அவங்க எல்லாத்தையும் அர்ஜுனன் வந்து கூட்டிட்டு வர்றாரு இல்ல மாதாஜி. அந்த பெண்களை வந்து அவர் காப்பாத்துறாரு. ஆனா கூட காப்பாத்த முடியறது இல்லைன்னு சொல்லுவாங்க. as long as God was there, so he was able to rescue. அதாவது பகவான் அவரை விட்டு இந்த புவி விட்டு அவர் நீங்கின பிறகு அவர் எல்லா பலத்தையுமே இழந்து விட்டதாக நினைக்கிறார். அப்படின்னா நம்முடைய சோர்ஸ் ஆஃப் எனர்ஜியே பகவான் தான். இது நாம எல்லாரும் கூட ஐ திங்க் somebody can express your realization, that will be always good இல்லையா? சோ நம்ம இந்த மகாமந்திர ஜபத்தை செய்யறதுக்கு முன்னாடி எப்படி இருந்தோம், செய்த பிறகு எப்படி இருக்கும் அப்படிங்கறது எல்லாமே நீங்க அனலைஸ் பண்ணணும். So when you are start analyzing எதன் அடிப்படையில் நாம் இப்போ வந்து ஓரளவுக்கு வந்து மேன்மையாக இருக்கின்றோம், அதாவது திங்கிங் எபிலிட்டிலையும் சரி ஒரு செயலை செயலாற்றுவதிலும் சரி நம்ம கிட்ட நிறைய சேஞ்சஸ் இருக்கும் இப்போ இல்லையா? சோ இந்த மாற்றங்களுக்கு எல்லாம் காரணம் என்ன? எல்லாம் அவர் வேறு, அவருடைய நாமங்கள் வேறு அல்ல. சோ நம்மளுடைய நாமத்தை வந்து நாம வந்து உள்ளன்போடு இருந்து நாம் அதை ஜபிக்கும் பொழுது பகவான் நம்ம கூடையே வந்து இருதயத்திலே இருக்கார். கடைசி வரைக்குமே அவர் நம்மளை வழி நடத்துவார் அப்படிங்கிற அந்த அதாவது மனசுல வந்து திடமான எண்ணத்தோடு நம்முடைய செயல்பாடுகளை அமைத்துக் கொள்ள வேண்டும். அப்ப நமக்கு வந்து நமக்கு உடல் உபாதைகள் கூட உபாதைகளாகவே இருக்காது, தெரியாது. சோ இது வந்து ரியலைசேஷன் வரணும் நமக்கு வந்து. இது வந்து திஸ் இஸ் a realized knowledge இல்லையா? சோ ஒருவர் உணர்தல், ஒவ்வொருத்தருடைய ரியலைசேஷன் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். சோ எனக்கு ஏதோ கொஞ்சமா ரியலைசேஷன் வந்திருக்கும், இப்ப பிரேமா மாதாஜிக்கு என்னை விட நல்ல பெருசா வந்திருக்கும். அதுக்காக அவங்க என்னுடைய ரியலைசேஷன் இல்லாம ஆயிடாது. ஒவ்வொருத்தருடைய ரியலைசேஷன் நாம் எந்த அளவுக்கு அவரிடத்துல சமர்ப்பணமாக இருக்கின்றோமோ அதற்கேற்றவாறு நாம வந்து அதை அடைய பெறுவோம். சோ கிருஷ்ணருடைய அனாலிசிஸ் மோகத்தின் மீது, இந்த கிருஷ்ணருடைய அனாலிசிஸ் எதற்காக வந்தது? அர்ஜுனன் வந்து கேள்வி கேட்கின்றான் இல்லையா? சோ ஒருவன் வந்து அவனுக்கு விருப்பமே இல்லை என்றாலும் ஒரு பாவ செயலை தூண்டுவதற்கு எதனால் அவன் தூண்டப்படுகின்றான் அப்படின்ற வந்து கொஸ்டின் கேட்கிறான். ஏன்னா அவனுக்கு போர்ல இருந்து அந்த உறவினர்களை எல்லாம் அவன் கொல்றது அவனுக்கு விருப்பமே கிடையாது இல்லையா? அதை அவன் பாவ செயலாக கருதுகின்றான். ஆனா வந்து அவனுக்கு அதுல விருப்பம் இல்லாதனால இருந்தாலும் போர் வீரனாக அவன் வந்து அந்த உயிர்களை கொல்லத்தான் வேண்டும். சோ இதை மனதில் வைத்துக் கொண்டுதான் வந்து பகவான் கிட்ட வந்து அர்ஜுனர் இந்த கேள்வியை கேட்கின்றார். அதற்கு வந்து பகவான் வந்து காமம் தான் அதற்கு காரணம், லஸ்ட் இல்லையா? சோ அதாவது காமம் தான் அதற்கு காரணம். டிகிரிஸ் ஆஃப் லஸ்ட் கூட இதுல நாம வந்து பார்க்கின்றோம் ஐ திங்க். சோ வேற யார் சொல்றீங்க? திலகவதி மாதாஜி நீங்க சொல்ற மாதிரி இருந்தா சொல்லுங்க. யூ கேன் டெல். சோ டிகிரிஸ் ஆஃப் லஸ்ட் யூ கேன் டெல். நீங்க கிளாஸ் எடுத்திருப்பீங்க, இன்னும் நல்ல டீடைல்ல சொல்வீங்க. திலகவதி மாதாஜி இல்லீங்களா? யார் சொல்லணும்னு நினைக்கிறீங்க? நான் சொல்லட்டுமா மாதாஜி? ஓகே சொல்லுங்க மாதாஜி. காமத்துக்கு வந்து 3 விதமான நிலைகளை கொடுத்திருக்கிறார் நம்ம பிரபுபாதா.
அது வந்து நெருப்பு புகையால மறைக்கப்பட்டது போலவும், கண்ணாடி தூசியால மறைக்கப்பட்டது போலவும், கருப்பையில மறைஞ்சிருக்கிறது போலவும், காமம் வந்து நம்மளோட உயிர்வாழிகளுக்குள்ள மறைஞ்சிருக்குது. அத வந்து அந்த நெருப்பு புகை வந்து லேசானது, அதை ஊதி விட்டா அது போயிடும். அது மேல நம்மளோட காமத்தை விரட்டுறதுக்கு கொஞ்சம் நம்ம அதுக்கு முயற்சி எடுத்தாலே அது வந்து நம்மளை விட்டு போயிடும். அது போல கண்ணாடியில இருக்கிற தூசியை நம்ம தொடச்சோம்னா அதுவும் போயிடும். அது 2வது நிலையில இருக்கு. அதையும் கொஞ்சம் அழுத்தி தொடச்சோம்னா நம்மள்ட்ட இருக்க அந்த காமத்தை நம்மளால போக்க முடியும். ஆனா கருப்பையில இருக்கிற குழந்தைய வந்து மறைக்கவே முடியாது. அது மறைஞ்சிருக்கிறத நம்மளால பார்க்கவே முடியாது. அது வந்து நம்மள்ட்ட நிறைஞ்சு இருக்குன்னு அர்த்தம் அந்த காமம். அதை போக்குறது வந்து ரொம்ப ரொம்ப கடினம்னு நம்ம பிரபுபாதால கொடுத்துருக்குறாங்க. இது 3யுமே நம்ம வந்து இதுல இருந்து வெளியில வரணும்னா அதுக்கு வந்து நம்ம வந்து நம்மளோட கிருஷ்ண உணர்வுல வந்து நம்ம தூய உணர்வை நம்ம கொண்டு வந்தா மட்டும்தான் இதுல இருந்து நம்மளோட வெளியில வர முடியுது. காமம் வந்து நித்தியமான எதிரி நமக்கு. அதை போக்கணுங்கிறது அது வந்து 3 இடத்துல நம்மளோட இதுல மறைஞ்சு இருக்குது. புலன்கள், மனம், புத்தி, அந்த 3 இடத்துலயும் காமம் வந்து நமக்கு உட்கார்ந்துருக்குது. புலன்களுக்கு வந்து ரொம்ப ஆளுமை சக்தி அதிகம். ஆனா அதை கண்ட்ரோல் பண்றது வந்து மனம், அத மனசையும் கண்ட்ரோல் பண்றது வந்து புத்தி. இது வந்து நம்ம புத்தியை கொண்டு நம்ம அந்த காமத்தை நம்மள்ட்ட இருந்து நீக்கலாம். புத்தியோடவும் உயர்ந்தது நம்மளோட ஆத்மா. அதனால நம்மளோட ஆத்மாவை வந்து நல்ல வழியில கிருஷ்ண உணர்வுல கொண்டு போனோம்னா இதுல இருந்து வெளியே வர முடியும் நம்மளால. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜி. எஸ், வெரி நைஸ் ஜார்டனிங் த பாயிண்ட்ஸ். எல்லாமே கவர் ஆயிடுது அதுல. 3rd சாப்டர்ல லாஸ்ட் மேபி 5-6 ஸ்லோகாஸ்வே கவர் ஆயிருக்கும் அதுல. ஸோ அந்த மாதிரி பார்க்கும்பொழுது இந்த காமத்தினுடைய நிலைகள் 3 நிலைகள். அதாவது ஒன்று வந்து அதாவது நெருப்பு, புகை. புகை வந்து அதாவது நம்ம வந்து நெருப்பை ஊதணும்னாக்கா நன்னா எரியும் போது புகை இருக்காது இல்லையா? அந்த மாதிரி இது வந்து மனிதனுடைய சிறிதளவு மோகத்திற்கு வந்து ஒப்பிடப்பட்டுள்ளது. ஸோ மனிதனுடைய லெவல்ல வந்து மோகம் சிறிதளவு இருந்தா ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அதை நம்ம வந்து மீண்டும் வந்து அதை வந்து விட்டு நம்ம வெளியே வந்துடலாம். மனிதனாகவே நம்ம வந்து நம்முடைய வாழ்நிலையை அமைத்து கொள்ள முடியும். ஆனால் மோகம் என்பது கண்ணாடி அதாவது தூசி படிந்ததாகவோ அந்த நிலையிலோ இல்லை, வந்து ஒரு தாயின் கருவில் இருக்கக்கூடிய குழந்தை என்ற நினைத்துல அந்த அதாவது ஸ்ட்ராங்கான லஸ்ட், அதாவது இந்த ஸ்ட்ராங் லஸ்ட் வந்து என்னைக்குமே நம்மளை வந்து கீழான இடத்திற்கு தள்ளி விட்டுடும். அதாவது அந்த மோகத்தையே நம்மளால தவிர்க்க முடியல அப்படின்னாக்கா கண்டிப்பா அதனுடைய விளைவுகள் எல்லாமே நம்ம வந்து ரெப்பகேஷன்ஸ் சொல்லுவோம் இல்லையா, அந்த விளைவுகளையும் நாம வந்து தாங்கித்தான் ஆக வேண்டும். ஸோ இது வந்து நம்ம செகண்ட் அதாவது பாத்தீங்கன்னா மீடியம் லஸ்ட் வந்து எதற்கு ஒப்பிடப்பட்டிருக்குது என்றால் விலங்குனுடைய இதுக்கு வந்து ஒப்பிடப்பட்டிருக்கிறது. அதே மாதிரி அசைக்க முடியாத அந்த மோகம் வந்து மரத்திற்கு ஒப்பிடப்பட்டிருக்கின்றது இல்லையா? சோ நம்ம அது வந்து ஸ்ட்ராங், அதுல போய் நம்ம விழுந்துட்டோம்னா நம்மளால எழவே முடியாது. த லாஸ்ட் ஒன் வந்து சோ அந்த மாதிரி நம்ம மனிதனாக இருக்கக்கூடியவன் மனிதனாகவே வந்து இருக்கக்கூடிய அந்த அளவுக்கு இருந்தாலே, குட்டி ஆசை இருந்தா போறோம், நிறைய ஆசைகள் நமக்கு தேவையே கிடையாது. சோ அது நம்மள என்னைக்குமே வந்து கீழே தள்ளி விட்டுடும். ஏன்னா நம்ம அதை அடைய முடியவில்லை என்றதுக்காக நாம வந்து அநேக அதாவது துர்காரியங்களை எல்லாம் நாம் செய்ய ஆரம்பிச்சிடுவோம். சோ ஆனால் மோகம் என்பது தவறான வழிக்கு இட்டு சென்றுவிடும். தவறான செயல்களை செய்வதற்கு அது வந்து வழிவகுத்து விடும். ஆனால் நாம் என்னைக்குமே மோகத்திற்கு அடிமை ஆகவே கூடாது. சோ கிருஷ்ணா வந்து இந்த ஏவம் பரம்பரா பிராப்தம் இல்லையா? சோ அதாவது ஃபர்ஸ்ட் ஸ்லோகம் இங்க ஜஸ்ட் நம்ம ஒரு ஹை லெவல்ல பார்த்துட்டே போலாம். சோ ஸ்ரீ பகவான் உவாச்ச ஃபர்ஸ்ட் ஸ்லோகம் வந்து ஸ்ரீமாம் விவஸ்வதே யோகம். அதாவது இவ்வாறாக வந்து பகவான் வந்து என்ன செய்கிறார் வந்து இந்த சூரிய கடவுளான விவஸ்வானுக்கு புரோக்வான் சொல்கின்றார். அகம் அவ்யயம், அதாவது பாத்தீங்கன்னாக்கா அழிவற்ற, அவ்யயம் என்றால் அவ்வியற்ற இந்த பழம்பெரும் விஞ்ஞானத்தை வந்து சூரிய கடவுளான விவஸ்வானுக்கு பகவான் வந்து முதலில் ஹிஸ்டரி ஆஃப் பகவத்கீதா நம்ம பாக்குறோம் இப்போ இல்லையா? சோ அதை வந்து எடுத்துரைக்கிறார். விவஸ்வான் யாருக்கு எடுத்துரைத்தார்? அதாவது இவருக்கு மனுவுக்கு எடுத்துரைக்கிறார், ஃபாதர் ஆஃப் த மேன்கைண்ட் இல்லையா? சோ அதே மாதிரி மனு யாருக்கு எடுத்துரைக்கிறார்? இக்ஷ்வாகு மன்னனுக்கு எடுத்துரை. அப்ரவீத் மீன் சொல்றது ஆக்சுவலி இல்லையா? சோ அவர் வந்து இக்ஷ்வாகு மன்னருக்கும் எடுத்துரைக்கிறார். இக்ஷ்வாகு மன்னன் யார் என்றால் நம்ம தசரத மகாராஜாவுடைய தந்தை. இந்த 2 வரிகள் நம்ம நல்லாவே பார்க்கணும். த கிங்ஸ் ஆஃப் ஆல் த பிளானட்ஸ் ஆர் எஸ்பெஷலி மென்ட் ஃபார் த ப்ரொடெக்ஷன். அதாவது அங்க இருக்கக்கூடிய உயிர் இன்ஹாபிட்டன்ஸ்னா உயிர் வாழிகள். சோ அரசர்கள் வந்து தாங்கள் ஆளக்கூடிய அந்த பகுதிக்கு வந்து அவர்கள்தான் வந்து ரட்சணை கொடுக்க வேண்டியவர்கள் இல்லையா? சத்திரியர்கள்.
and therefore the royal order should understand. அப்படி ஆளக்கூடிய தன்மையில் இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பா இந்த பழம்பெரும் விஞ்ஞானம் என்பது அதை பற்றியான ஞானம் வந்து மிக மிக முக்கியம். எதற்கென்றால் in order to able rule the citizen, protect them from the மெட்டீரியல் பாண்டேஜ் ஆஃப் லஸ்ட். இதை நன்னா புரிஞ்சுக்கணும். அதாவது வெறுமனே பௌதீகத்துல வந்து ஆளக்கூடிய, இப்ப நம்ம எல்லாருமே அரசாங்கம் நமக்கு என்ன கொடுக்குது, சலுகைகள் கொடுக்குது, நமக்கு இருக்கிறதுக்கு இடம் கொடுக்கறது, அதே மாதிரி வந்து ஃப்ரீயா வந்து உணவு, அதாவது பதார்த்தங்கள் எல்லாமே வந்து ரேஷன் கடையில வந்து அரிசி பருப்பு இதெல்லாம் ஃப்ரீயா கொடுக்குறாங்க. சில சமயத்துல டெலிவிஷன் எல்லாம் கூட கொடுக்குறோம் இல்லையா? இது எல்லாமே எந்த ஒரு செயலுக்கு நம்ம வந்து உபயோகப்படுத்துகின்றோம்? இந்த பௌதீகத்துல வந்து, அதாவது பௌதீக செயல்களுக்கு தான் இது எல்லாமே வந்து நம்ம வந்து உபயோகப்படுத்துகின்றோம் இல்லையா? டிவி, மிக்சி, கிரைண்டர் இதெல்லாமே நம்முடைய இந்த பிசிக்கல் பாடியினுடைய, அதாவது உபயோகத்திற்காக தான் அது உபயோகப்படுகின்றது. ஆனால் ஒரு ஆளக்கூடிய தன்மையில் இருக்கிறவன் என்னைக்குமே வந்து ஞானத்தை பற்றி போதிக்க வேண்டும் தன்னுடைய மக்களுக்கு. தெய்வீகத்தை பற்றி அவர்கள் உணர வேண்டும். அதனுடைய முக்கியத்துவத்தை பற்றி உணர வேண்டும். அதுதான் இந்த இடத்துல அவர்கள் எதிலிருந்து வந்து மக்களை வந்து அவர்கள் வந்து பாதுகாக்க வேண்டும் என்றால், அவர்களுடைய அந்த மோகம் வந்து பௌதிகத்தின் தரப்பில் இருந்து லயிப்பதற்கு அவர்கள் வந்து அனுமதிக்க கூடாது. அப்படின்னா ஸ்பிரிச்சுவல்ல அவங்களுக்கு போகிறதுக்கான அனைத்தையுமே அவர்கள் வந்து வழி நடத்த வேண்டும். சோ தன்னுடைய நாட்டு மக்களை வந்து ஒருவர் வந்து அந்த ஸ்பிரிச்சுவல்ல எடுத்துட்டு போகிறதுக்கான மார்க்கத்தை ஏற்படுத்தி கொடுக்கின்றார் என்றால், அப்படிப்பட்ட ஆளுமையில் இருப்பவர்கள் தெய்வாம்சம் பொருந்தியவர்கள் என்று பொருள். சோ ஹியூமன் லைஃப் இஸ் மென்ட் ஃபார் சிவிலைசேஷன், கல்டிவேஷன் ஆஃப் ஸ்பிரிச்சுவல் நாலேஜ் இல்லையா? சோ ஆன்மீகத்தை பற்றி தெரிந்து கொள்வது என்பதே இந்த மனித வாழ்க்கையினுடைய முதன்மை கடமை. சோ அதாவது இந்த உடலுக்கும் இந்த ஆத்மாவிற்கும், உடலில் தங்கி கொண்டிருக்கக்கூடிய ஆத்மாவுக்கும் அந்த எல்லாம் வல்ல இறைவனுக்கும் இடையில் இருக்கக்கூடிய சம்பந்தம் என்ன இல்லையா? சோ நாம எல்லாருமே அந்த கனெக்டிவிட்டி, இங்க நடுவுல யாரு? குரு என்பவர் தான் அந்த கயிறு மாதிரி நமக்கு இல்லையா? சோ அதாவது நம்ம எல்லாருமே ஒரு வாளியில வந்து தண்ணீர், அதாவது கிணற்றுல இருந்து நீர் இறைக்கின்றோம் என்றால் அந்த நீர் வந்து உள்ள இருக்கு. சோ அந்த கயிறுல இருந்து நம்ம வந்து கயிறு உள்ள விட்டு நீந்தி எடுத்தாதான் தண்ணி வரும் இல்லையா? அதே மாதிரி நாம கூட வந்து எஃபர்ட் போடணும். பகவானோட சம்பந்தத்தை ஏற்படுத்தி கொள்றதுக்கு நாம முயற்சி செய்யணும். சோ அந்த முயற்சி செய்யும் பொழுது பகவானோட நித்திய சம்பந்தத்தை நாம வந்து ஏற்படுத்திக்கின்றோம். ஒன்று, நமக்கு குருக்கள் இல்லை என்றால் வெறுமனே கேவல பக்தி மூலியமாக பகவானே நமக்கு வந்து அந்த சம்பந்தத்தை ஏற்படுத்தி கொடுக்கிறார். இல்லை என்றால் ஒரு குருவின் வாயிலாக நாம் அந்த சம்பந்தத்தை அடைய பெறுகின்றோம். சோ மனிதன் என்பவன் அவனுடைய வாழ்க்கை வந்து கல்டிவேஷன், அதாவது ஆன்மீக சம்பந்தப்பட்ட ஞானத்தை பற்றி தெரிந்து கொள்வதற்காகவே அவனுடைய வாழ்நிலை இருக்கின்றது. அதோட எட்டர்னல் ரிலேஷன்ஷிப், அதாவது நித்தியமான உறவு யாரோடு? எல்லாம் வல்ல இறைவனிடம். And the executive heads of all the states and planets are obliged to impart this lesson. அதாவது நம்ம எப்படி வந்து ஒரு கம்பெனி, அதுக்கப்புறம் வந்து அதுக்கெல்லாம் நிறைய டிபார்ட்மெண்ட், அதுல ஹெட்ஸ் இந்த மாதிரி எல்லாம் இருக்கிறாங்களே, அதே மாதிரி பகவானுடைய படைப்பிலும் இந்த பௌதீக இயற்கை ஆள்வதற்கு வந்து பகவான் வந்து தேவர்களை படைத்தார். சோ அவங்களுக்கு ஒரு டிபார்ட்மெண்ட்டும் கொடுத்திருக்காரு இல்லையா? சோ அந்தந்த டிபார்ட்மெண்ட் அவங்கவுங்க வந்து மேனேஜ் பண்றாங்க. இன் அதர் வேர்ட்ஸ், the executive heads of all states are intended to spread the சயின்ஸ் ஆஃப் கிருஷ்ண கான்சியஸ்னஸ். அதாவது அனைத்து நிலைகளிலுமே வந்து பகவானுக்கு வந்து நித்திய சேவை புரியறது, அவருடைய உணர்வில் இருப்பதுதான் வந்து தலையாய கடமை. அதை வந்து அனைத்து இடங்களிலுமே பரப்பதுதான் வந்து நம்மளுடைய முதன்மை கோட்பாடாக இருக்க வேண்டும். so that people may take advantage இல்லையா? அவர்கள் மக்கள் இதை உபயோகப்படுத்தி கொண்டு பகவானை பற்றியும் தூய பக்தி சேவை பற்றியும் எவ்வாறு செய்வது என்பதை பற்றியெல்லாம் அவர்களால உணர முடியும். யூட்டிலைசிங் தி ஆப்பர்ச்சுனிட்டி ஆஃப் த ஹியூமன் ஃபார்ம் ஆஃப் லைஃப். அதாவது இந்த உடலை நாம வந்து கண்டிப்பாக உபயோகப்படுத்தி கொள்ள வேண்டும். நம்முடைய நன்மைக்காக தான் இது உபயோகப்படுத்தி கொள்ளணும். இதேதான் வந்து இந்த இடத்துல பிரம்ம சமயத்திலும் சாக்ஷுர் ஏ சவித சகல கிரகணம் ராஜ சமஸ்த சுர மூர்த்திர் அசேஷ தேஜே யசாக்ஞய பிரமதி சம்பிரத கால சக்ரோ கோவிந்தம் ஆதி புருஷம் தமகம் பஜாமி. சோ இந்த இடத்துல வந்து என்ன சொல்கின்றார் பிரம்மர்? சோ அதாவது பரம்பொருளே, நீங்கள் தான் வந்து உண்மையான, அதாவது பாத்தீங்கன்னாக்கா இந்த ஃபார்ம் ஒரிஜினல் பர்சன் அப்படின்னாக்கா அவருடைய ரூபத்தை பற்றி எடுத்திருக்கிறார். அண்ட் அண்டர் ஹூஸ் ஆர்டர் த சன், அனைத்து அதாவது சூரிய சந்திர நட்சத்திர கிரகங்கள் அனைத்துமே அவருடைய ஆளுமையின் கீழே தான் வந்து இயங்கி கொண்டிருக்கின்றது. The sun represents
அதாவது நம்ம இது ஆல்ரெடி பாகவதம் கிளாஸ் அட்டன் பண்ணவங்க கண்டிப்பா தெரிஞ்சிருப்பாங்க. அதாவது பகவானுடைய கண்கள் வந்து சூரியனுக்கு ஒப்பிடப்பட்டிருக்கின்றது என்பதை நாம படிச்சிருக்கோம் இல்லையா? இப்ப ரீசெண்டா 2.10 சாப்டர் 9 சாப்டர் எடுத்து பாத்தீங்கன்னாக்கா இதனுடைய விளக்கங்கள் உங்களுக்கு கிடைக்கும். டிரான்ஸ்வர்ஸ் இட்ஸ் ஆர்பிட் இன் ஒபீடியன்ஸ் ஆஃப் இஸ் ஆர்டர். எல்லாமே அந்த கிரக நட்சத்திரங்கள் எல்லாம் எந்த கோளில் சென்று எந்த வட்டத்திற்குள் வந்து அமைந்து நிற்கணுமோ அந்த வட்டத்துக்குள் நின்று ஸ்திரமாக தன்னுடைய செயல்களை வந்து செய்து கொண்டிருக்கின்றது. இது எல்லாம் வல்ல இறைவனுடைய அருள் அப்படிங்கிறத வந்து நாம புரிந்து கொள்ளணும். ஸோ நெக்ஸ்ட் இந்த இது வந்து கால்குலேஷன்ஸ் எல்லாம் நீங்க ஆல்ரெடி படிச்சிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். அது மறுபடியும் நான் சொல்ல வேண்டியிருக்கா உங்களுக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் அதாவது லெவல் 1 நீங்க சாப்டர்ல போய் பாத்தீங்கன்னாக்கா நீங்க அழகா தெரிஞ்சுக்கலாம். 10 அதாவது பாத்தீங்கன்னாக்கா கலியுகத்துக்கு 4,32,000 ஆண்டுகள், அதனுடைய 2 மடங்கு வந்து துவாபர யுகம், 3 மடங்கு வந்து திரேதாயுகம், 4 மடங்கு வந்து சத்தியயுகம். ஸோ இந்த 4த்தையுமே நம்ம ஆட் பண்ணது 10 அதாவது கலியுகங்களை வந்து வருகின்றது. இத்தனை 4 யுகங்களை நாம வந்து ஆட் பண்ணனாக்கா ஒரு திவ்ய யுகம். அந்த மாதிரி 71 திவ்ய யுகங்கள் வந்து நம்ம வந்து ஒரு மன்வந்திரம் என்று சொல்றோம். 14 மகனுக்கள் 15 சத்னிகள் இல்லையா கொண்டது பிரம்மாவுடைய ஒரு நாள். ஸோ இப்படி நம்ம வந்து கால்குலேஷன் வந்து பண்ணிட்டே போறோம். ஸோ மேலும் இந்த சத்திய யுகத்தினுடைய முடிவிலே அதுக்கப்புறம் திரேதா யுகத்தினுடைய ஆரம்பத்துலதான் வந்து இந்த பகவத்கீதை பேசப்பட்டது. அப்படின்னாக்கா நம்மளுடைய கலியுகம் 4,32,000 ஆண்டுகள் பிளஸ் இந்த 4,32,000 இன்ட்டு 2 மடங்கு பிளஸ் 4,32,000 32 அதான் 4,32,000 வந்து இன்ட்டு 3 மடங்கு இத்தனையுமே நம்ம ஆட் பண்ணும் பொழுது அதாவது 3 + 2 + 2 6 மடங்கு கலியுகம் இல்லையா? அத்தனை அதை நம்ம கால்குலேஷன் பண்ணும்போது இவ்வளவு வரும். திரேதா யுகத்துல வந்து பிஃபோர் த திரேதா யுகம் சத்தியுகத்துக்கு அதாவது முன்னாடி போது எப்போ பேசப்பட்டது என்றால் அதாவது 2 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பாக பேசப்பட்டது. சோ மனு ஸ்போக் இதை வந்து அவர் எப்ப பேசினார்? இக்ஷ்வாகு மன்னருக்கு திரேதா யுகம் முடியும் போதுதான் இல்லையா? ராமர் சென்ற பிறகு திரேதா யுகம் முடிஞ்ச பிறகு இதை வந்து பேசப்படுகின்றது. சாரி, ராமருக்கு முன்னாடி இல்லை, இஷ்வாகு கரெக்ட். சோ இஷ்வாகு மன்னன் வந்து தசரத மகாராஜு அவருடைய தந்தை, அவர் இருக்கிற பொழுது பேசப்பட்டது. இது வந்து திரேதா யுகத்துல. சோ அதனுடைய மைனஸ் எத்தனை ஆண்டுகள் போனதோ அத்தனையும் மைனஸ் பண்ணிட்டு இந்த இடத்துல வந்து 120 மில்லியன் ஆண்டுகள் வந்து வரும். ஆக்சுவலி அக்செப்டிங் தட் பிஃபோர் பர்த் ஆஃப் மனு த கீதா வாஸ் ஸ்போக்கன் பை த லார்ட் டு ஹிஸ் டிசைபிள் சன் காட் விவஸ்வான் ஒரு அப்ராக்சிமேட் வந்து 120 மில்லியன் இயர்ஸ் அப்படிங்கிறது வந்து இந்த கால்குலேஷன் நீங்க அதே அந்த 4th சாப்டர் கால்குலேஷன் எடுத்து பாத்தீங்கன்னாக்கா உங்களுக்கு அழகா வரும். ஜஸ்ட் நம்ம வந்து மல்டிப்ளை பண்ணிட்டு இப்ப பிரம்மருடைய ஆயுட்காலம் வந்து 50 ஆண்டுகள் முடிந்தது, அதையும் வந்து கிளியர் பண்ணி அதை ஆட் பண்ணி பண்ணுவாங்க. அந்த ஸ்லைடு இருக்கு, நீங்க அதை பார்த்து நீங்க வந்து தெரிஞ்சுக்கணும். ஏதாவது டவுட் இருந்தா நீங்க அடுத்த கிளாஸ்ல கேளுங்க, கண்டிப்பா நான் உங்களுக்கு சொல்றேன் நான் ஆக்சுவலி. ஸோ திஸ் நாலேஜ் இஸ் கால்ட் அஸ் ஔ பௌரேஷா. பௌருஷம் என்றாலே வந்து த ஸ்ட்ரென்த் இல்லையா? சோ சூப்பர்மேன் பௌரேஷா மீன்ஸ் அதாவது சர்வ வல்லமை படைத்தவர் என்பதை பற்றி இந்த இடத்துல வந்து சொல்லப்பட்டிருக்கின்றது. எஸ் நெக்ஸ்ட். சோ இது எப்படி வந்தது அப்படிங்கிறது இந்த ஹிஸ்டரி வந்து முதல் 3 ஸ்லோகங்கள் இல்லையா? சோ அடுத்த ஸ்லோகம் வந்து 4.2 இது என்ன சொல்றதுன்னு பாக்குறோம். ஏவம் பரம்பரா பிராப்தம் இல்லையா? இவ்வாறாக பரம்பரையாக வந்த அதாவது இந்த பகவத்கீதை இமம் ராஜஸ்ரயோ விதுக ச காலேன மகாத்மா யோ நஷ்டத பரந்தபா. அதாவது இவ்வாறு வந்த இந்த குரு பரம்பரை வாயிலாக வந்த இந்த பகவத்கீதை காலப்போக்குல வந்து பாத்தீங்கன்னாக்கா இன் கோர்ஸ் ஆஃப் டைம் பாத்தீங்கன்னாக்கா இது அழிவு இல்லையா? சோ அதாவது ஸ்கேட்டர் ஆயிடுச்சு. அதாவது அந்த சங்கிலி தொடர்பு என்பது ரிலேஷன்ஷிப் வந்து அதாவது அங்கே கட் ஆயிடுச்சு ஆக்சுவலி. So the supreme lord thus received the chain of disciplic succession இல்லையா? supreme science and the saintly kings understood in that way இல்லையா? ஞானம் இருக்கக்கூடிய அந்த அதாவது ஞானம் கலந்த அரசர்கள் தான் அந்த காலத்தில் வந்து அரசாண்டார்கள் இல்லையா? அவர்களும் வந்து இதை புரிந்து கொண்டு அவ்வாறே அவர்களுடைய செயல்பாடுகளை அமைத்து கொண்டார்கள். ஆனால் காலப்போக்கில் அது வந்து உடைந்து போய்விட்டது. therefore the science as it is appeared as a lost. அதாவது இந்த பழம்பெரும் விஞ்ஞானம் வந்து அழிந்து விட்டது போல தோன்றுகின்றது என்று. ஏன்னா பரம்பரா சிஸ்டமே இல்லை அப்படிங்கறது வந்து இடத்துல வந்து எடுத்துரைக்கின்றார். சோ சா ஏவியம் மகா தே மாய அதே யோக புரோக்தா புராதனா மீன்ஸ் ஓல்டு இல்லையா? போக்தா அஸ்மி மே சகாச்சேதி ரகசியம் ஏதாத் உத்தமஹ. அதாவது
இந்த பழம்பெரும் விஞ்ஞானம் வந்து அது பகவானோட சம்பந்தத்தை பற்றி சொல்கின்றது இல்லையா டுடே. சோ இதை நான் உனக்கு இப்ப எடுத்துரைக்கின்றேன். பிகாஸ் யூ ஆர் மை, அதாவது நண்பனும் பக்தனும் இல்லையா. அதாவது கிருஷ்ண பரமாத்மா வந்து யாருக்கு நண்பன் பக்தன்? அர்ஜுனன். அர்ஜுனன் வந்து அவருக்கு பக்தன் மற்றும் இருவரும் நண்பர்கள். சோ இததான் வந்து சொல்றார். யூ ஆர் மை ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு பகவான் எடுத்துரைக்கின்றார் யாருக்கு? அர்ஜுனனுக்கு. So and therefore understand the transcendental mystery of the science. இதனுடைய ரகசியத்தை பற்றி உத்தமமான, அதாவது இந்த தூய்மையான இந்த ஞானத்தை பற்றி நீ வந்து புரிந்து கொள்ள வேண்டும் என்று பகவான் வந்து எடுத்துரைக்கின்றார். ஒருத்தர் வந்து அதாவது அசுரா மற்றும் 2 நிலைகளான மனிதர்கள் இல்லையா. ஒன்று அசுர குணங்களோடு இருப்பவர்கள், இன்னொன்று வந்து தெய்வாம்சம் பொருந்தியவர்கள். சோ தெய்வாம்சம் பொருந்தியவர்களால் தான் ஒரு பக்தி செயல்ல வந்து முழுமையாக ஈடுபட முடியும். ஆனால் வந்து அசுரத்தன்மை உடையவர்கள் வந்து கண்டிப்பாக பக்தி செயல்களில் அவர்கள் ஈடுபட மாட்டார்கள். சோ தேர் ஆர் நம்பர் ஆஃப் எடிஷன்ஸ் இல்லையா. நம்ம இந்த பாதையில வந்து நிறைய வந்து பாத்தீங்கன்னாக்கா எடிஷன்ஸ் உண்டு. நம்ம அதாவது இந்த புக் வந்து பகவத்கீதை நிறைய பேர் கம்போசிஷன் பண்ணியிருக்காங்க, கமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஆனா இத வந்து இந்த கமெண்ட்ரிஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா சம் ஆஃப் த கமெண்ட்ரிஸ் பை த டெமென்ஸ், கமெண்டேஷன் பை த டிவோட்டி தான் வந்து இட் வில் ரியல் ஆஸ் இட் இஸ். அதை பத்தி விளக்கக்கூடிய இந்த பதம் ஆக்சுவலி. So does not accept Krishna as he is. Instead they concoct something about Krishna and mislead the general readers. So ஒவ்வொருத்தருமே இந்த பொருளை எழுதும் பொழுது பகவான் என்ன சொல்கின்றார் என்பதை வந்து புரிந்து அவ்வனமே நாம வந்து அதை உணர வேண்டும். ஸோ நம்மளுடைய கற்பனையினால வந்து அதை வந்து ஸ்பெகுலேஷன் செய்யக்கூடாது. ஸோ இங்க இந்த இடத்துல ஸ்லோகம் 4.2 முடிஞ்சது. So in course of time the succession is broken அப்படின்னு சொல்லிட்டார். appears to be lost. அந்த தொடர்பு விட்டு போனதாக எனக்கு தெரிகின்றது என்று பகவான் எடுத்துரைக்கிறத வந்து the time is very powerful இல்லையா. காலம் வந்து மிக மிக முக்கியமானது ஒருவருக்கு இல்லையா. ரைட் ஆக்ஷன் அட் ரைட் டைம் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ காலத்தை நம்ம வந்து கடந்து சென்று விடக்கூடாது. அந்தந்த டைம்ல அதாவது நம்ம கண்டிப்பா செய்யணும். இட் சேஞ்சஸ். காலம் எப்பொழுதுமே இந்த இடத்துல வந்து அதாவது போன காலம் நமக்கு திரும்பி வராது இல்லையா. It kills the original position. You have got the experience. You have purchased one anything. It is very fresh, new, but time will kill it. It will become shabby. It will be useless at a time and in due course of time. இது வந்து பிரபுபாதர் அவருடைய உபன்யாசத்துல இருந்து எடுத்த ஒரு பகுதி இல்லையா. காலம் என்பது மிக மிக சக்தி வாய்ந்தது. இன்றைக்கு வாங்கக்கூடிய நம்ம ஒரு வஸ்து, அதே வஸ்து வந்து அதே அதாவது புத்துணர்வோட வந்து அதே ஒரு 4-5 வருஷம் கழிச்சு பார்த்தோம்னாக்கா அதே நிலையில இருக்குமா? கண்டிப்பா இருக்காது இல்லையா. சோ இட் வில் பிகம் ஷாபி. வயோதிகம் அடைந்த அந்த நிலையை வந்து அதாவது அழுக்கு படிந்த அந்த நிலைக்கு தான் வரும். ஸோ இன் டியூ கோர்ஸ் ஆஃப் டைம் அது வந்து மங்கலாகி விடுகின்றது. அது நம்ம எல்லா இதுலயுமே நம்ம ஒரு பாத்திரம் வாங்கினா கூட அதாவது ஃபர்ஸ்ட் வாங்கும்போது அது தண்ணியே ஒட்டாத நிலையில தான் இருக்கும். ஆனா அதை வந்து டெய்லி நம்ம உபயோகப்படுத்தும் பொழுது அதனுடைய இது வந்து ஃப்ரெஷ்னஸ் போய் ஒரு மாதிரி மங்கலான நிலைக்கு தான் அது போகும். ஸோ அது எக்ஸாம்பிள் அது. ஸோ திஸ் மெட்டீரியல் டைம் இஸ் ஆல்சோ லைக் கால்ட் அஸ் காலா. ஸோ காலம் கூட அதே மாதிரிதான். திஸ் காலா இஸ் அனதர் ஃபார்ம் ஆஃப் கிருஷ்ணா இல்லையா. ஸோ கால ரூபமாக கூட நம்ம வந்து பார்த்திருக்கின்றோம் எந்த 11வது அத்தியாயத்துல. ஸோ காலேன மகதா, therefore it is called as மகதா. It is very powerful இல்லையா. It is not ordinary thing மகதா. It is a business to the business is to destroy அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதாவது இந்த செகண்ட் ஸ்லோகத்திலேயே நம்ம அதை பார்க்க வேண்டும். ஸோ செகண்ட் ஸ்லோகம் எங்க அந்த மகதா வருது பார்க்கலாம். எஸ், மகதா வருதுங்க. கிரேட் அப்படின்னு சொல்லப்பட்டு காலேன மகதா. ஸோ இதை வச்சுதான் சொல்லியிருக்காங்க. சா காலேன மகதா. ஸோ அதுதான் வந்து வச்சு இந்த இடத்துல எக்ஸ்பிளனேஷன் வந்து கொடுத்திருக்கார் பிரபுபாதர். பாம்பேல வந்து 74 அதாவது 1974 ஒரு லெக்சர்ல வந்து சொல்லியிருக்கார். யாரு? நம்ம பிரபுபாதர் அவர்கள். அதுதான் இந்த இடத்துல போட்டிருக்காங்க. 5000 years ago 5000 ஆண்டுகளுக்கு முன்ன பகவான் வந்து இந்த ரகசிய அதாவது இந்த விஞ்ஞானத்தை வந்து டிசிப்ளெக்ஸ் சக்சஷன் வந்து அதாவது இந்த குரு பரம்பரை என்பது சங்கிலி தொடர்பு விட்டு போய்விட்டது. அதனாலதான் he declared that the purpose of the Gita appeared to be lost. அதாவது இந்த பகவத்கீதை எதற்காக பேசப்பட்டது என்ற முக்கியத்துவத்தையே அது இழந்து விட்டது. In the same way, at present moment also there are so many editions of Gita இல்லையா. But almost all of them are not according to the authorized disciplic succession. ஒரு குரு பரம்பரை வாயிலாக நாம கண்டிப்பாக வாசிக்க வேண்டும். There is a great need of an edition of Gita in English. ஏன்னா நம்ம பிரபுபாதர் வந்து யுஎஸ்ல தான் போயிட்டு இது எல்லாத்தையுமே பிரச்சாரம் செய்தார். கண்டிப்பா இங்கிலீஷ் வெர்ஷன் தான் ரொம்ப முக்கியம்.
So, and at it is received by the parampara, this system. An attempt is made herewith to fulfill this great want. அதாவது ஒரு attempt பண்ணிருக்கேன் அப்படிங்கறத வந்து இந்த இடத்துல பிரபுபாதர் வந்து எடுத்துரைக்கின்றார். So, Bhagavad Gita accepted as it is a great boon to the humanity. இல்லையா? உள்ளதை உள்ளபடி எவ்வாறு ஸ்ரீல பிரபுபாதர் அவர்கள் உணர்ந்தாரோ அவ்வாறே அந்த விளக்க உரைகள் டீடைல்டு செஷன் எல்லாமே அவர் வந்து எழுதியிருக்கார். அவருடைய ஒரு கிரேட் டிவோட்டியினுடைய உணர்தல் வந்து என்றைக்குமே வந்து உன்னதமாக இருக்கும், உண்மையும் இருக்கும். இதை நாம புரிஞ்சுக்கிறோம். The sun god Vivaswan is senior by birth. இப்ப வந்து அர்ஜுனர் கேட்கின்றார், அதாவது சமகாலத்தவர் யாரு? அர்ஜுனரும் மற்றும் கிருஷ்ண பரமாத்மாவும் சமகாலத்தவர்கள் தான். நானும் நீங்களும் வந்து சமகாலத்தவர்களாக இருக்கின்றோம். அவ்வாறு இருக்க நீங்க எப்படி சூரிய கடவுளான அந்த விவஸ்வானுக்கு வந்து இந்த ரகசிய ஞானத்தை எடுத்துரைத்தீர்கள் என்பதை நான் எவ்வாறு புரிந்து கொள்வது அப்படிங்கறது வந்து கொஸ்டின் கேட்கிறார். How I am to understand that in the beginning you instructed this science to him அப்படின்ற ஒரு கொஸ்டின் வந்து கேட்கின்றார். சோ ஏன்னா வயதில் வந்து சிறியவராக இங்க பாடிலி ஐடென்டிபிகேஷன் தான் பண்றார் யாரு? அர்ஜுனர். நாம இருந்தா கூட அதை தான் பண்ணுவோம் இல்லையா? சோ ஏன்னா ஆத்மா உடல் இதை பற்றி எல்லாம் தெரியாத நமக்கு வந்து நாம் என்ன செய்கிறோம்? பாடிலி ஐடென்டிபிகேஷன்ல தான் நாம எடுத்து செல்வோம். பகுநாமே வேத்யானி. இது வந்து 4.5 பகவத்கீதா 4.9. ஒரு நிமிஷம் இங்கே படிச்சுக்கலாம். அதுல ஸ்பெல்லிங்ஸ் கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. எஸ். சோ ஸ்ரீ பகவான் வாச்ச பகுனானி व्यतातिनानि जन्मानि तव तवार्जुना தான்யஹம் வேத சர்வாணி நாத்வம் வேத பரந்தபா. பரந்தபா அப்படின்னு நிறைய இடங்கள்ல பகவான் அர்ஜுனர் சொல்வார். அதாவது எதிரிகளை ஒடுக்குபவர் அப்படிங்கிறது தான் அவர். அதுக்கு அதாவது இஸ் எ மகாபாகுனா, அதனால வந்து அந்த மாதிரியான நிலைகளை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவாரு. ஸோ பகவான் உவாச்ச, த பர்சனாலிட்டி ஆஃப் காட் என்ன சொன்னாருன்னா, பகுனானி மெனி, அதாவது மீ ஆஃப் மைண்ட், வியாதந்தி have passed, ஜென்மானி births, தவா of yours also, அர்ஜுனா தனி those அகம் I, எனக்கு மட்டுமே தெரியும். பகுனானி மே வியதானின ஜென்மானி த்வா த்வா அர்ஜுனா தானிய அகம் வேத சர்வாணி, அதாவது தான் மட்டுமே தெரியும். அவர் அகம் என்றால் இங்கே பகவானை குறிக்கின்ற வேத சர்வாணி அனைத்துமே அவர் ஒருத்தரால் மட்டும்தான் வந்து நினைவில் கொள்ள முடியும். நாத்வம் வேத தத் வேதா பரந்தப்பா, அதாவது உனக்கு அந்த நினைவில் இருக்காது அப்படிங்கறத வந்து இந்த இடத்துல வந்து எடுத்துரைக்கின்றார். ஏனென்றால் அர்ஜுனனும் வந்து நம்மள மாதிரிதான் இல்லையா? அதனால வந்து அவர் வந்து பற்பல பிறவிகள் பகவானோட சேர்ந்து வந்திருந்தாலுமே அவர் எல்லாவற்றையுமே அந்த பிறவி முடிந்த பிறகு அவர் மறக்க வேண்டியதுதான். சோ அதுதான் அந்த இடத்துல வந்து சொல்லப்பட்டிருக்கின்றது. So many births both of you and past, அதாவது பற்பல பிறவிகள் இவர்கள் இருவருமே வந்து கலந்து இருக்கிறார்கள், அதாவது வந்திருக்காங்க. ஆனாலும் வந்து எல்லாவற்றையுமே ஒருவரால் மட்டும்தான் வந்து நினைவில் கொள்ள முடியும். ஏன் என்று யாராவது இதுக்கு ரீசன் சொல்ல முடியுமா? anyone can raise the hand and you can tell why பகவான் மட்டுமே இத வந்து நினைவில் கொள்ள முடியும். மாதாஜி நான் சொல்லட்டுமா? பகவான் வந்து மறதியும் ஒரு உயிர் வாழிக்கு மறதியும் கொடுக்கிறாரு, ஞாபகத்தையும் கொடுக்கிறாரு. அதனால அந்த ஆனா கருவுல இருக்கும் பொழுது அந்த குழந்தைக்கு எல்லா ஞாபகமும் இருக்கும், தான் முன் பிறவிகள் இருந்தது. ஆனால் பிறந்த பிறகு அந்த குழந்தை எல்லாவற்றையும் மறந்து விடுகிறது. அதை மறக்க செய்பவர் வந்து பகவான் தான். ஆனா பகவான் வந்து எல்லாமுமே அவர்தான் முழு முதற் கடவுள். அதனால அவருக்கு எல்லா ஞாபகமும் இருக்கும். ஆனா உயிர் வாழிகளுக்கு மறதி என்பது பகவானால் அளிக்கப்பட்ட ஒரு வரப்பிரசாதம்னு கூட அதை வந்து சொல்லலாம் மாதாஜி. ஏன்னா எத்தனையோ பிறவுகள் எடுக்கிறோம், அந்த பிறவியெல்லாம் ஞாபகமா இருந்தாக்க நமக்கு கன்ஃபியூஷன் வரும். அதனால நம்ம வந்து அத வந்து மறக்க செய்யறாரு. பகவான் முன்னையே இருந்தாரு. எஸ் மாதாஜி. புஷ்பா மாதாஜி நீங்க சொல்லுங்க. பகவான் வந்து நித்தியமானவர், எப்பவும் இருக்கக்கூடியவர். ஆனா அர்ஜுனன் வந்து சாதாரண நம்மள மாதிரி உயிர் வாழி, அவர் வந்து நித்தியமற்றவர் தான். ஆன்மாதான் வந்து நித்தியமானது. மற்றபடி அவர் வந்து பல பிறவிகள்ல வந்திருந்தாலும் கூட அவருக்கு வந்து அந்த ஞாபக சக்தி, மாதாஜி சொன்ன மாதிரி பகவான் வந்து இப்ப நமக்கெல்லாம் வந்து ஞாபக சக்தி கொடுக்கிறவரும் அவர் தான், மறதியை கொடுக்கிறவரும் அவர் தான். ஆக இந்த மறதிங்கிறது மஸ்ட். அப்படி இல்லைன்னா நம்ம வந்து இந்த புவி வாழ்க்கையில வந்து வாழ முடியாது மாதாஜி. ஏன்னா சிவிலைசேஷன் வந்து ஹிட் ஆகும் இல்லையா? நாகரிகம் என்பது இல்லாமலே சென்று விடும் மறதி இல்லை என்றால். எஸ்.
எதெல்லாம் நமக்கு தேவையோ அதெல்லாம் பகவான் கொடுத்திருக்காரு இல்லையா? எஸ், நம்ம மறக்கிறது, சிலதெல்லாம் மறக்கிறது தான் ரொம்ப உசிதமான செயல் இல்லையா? அதாவது விரோதத்தை மறக்க வேண்டும், பேராசையை கொள்றதை மறக்க வேண்டும். இப்படி தீமையான செயல்களை நாம கண்டிப்பாக மறக்க வேண்டும். எது நமக்கு நன்மை என்பது தெரிகின்றதோ அத்தகைய தெய்வீகம் பொருந்திய செயல்களில் நாம் ஈடுபடும் பொழுது அது நல்லது. சோ ஆனால் இந்த மறதி என்பது தாயின் கருவில் இருக்கும் பொழுது அந்த குழந்தை ஒருவேளை அதிர்ஷ்டமாக இருந்தால் தன்னுடைய முற்பிறவிகளை எல்லாமே தன்னால் நினைவில் கொள்ளக்கூடிய அந்த தகுதியை பெற்றிருக்கும். அப்பொழுது பகவானின் திருப்பாதங்களில் தன்னை சமர்ப்பித்து ஃபர்கிவ்னஸ் இல்லையா, என்னை இந்த புவி உலகத்துக்கு என்னை அனுப்பிவிட வேண்டாம் அப்படிங்கிற அந்த வேண்டுதலை வைக்கும். சோ இந்த கரு இந்த பூமியில பிறக்கணும்னு நினைக்கவே நினைக்காது. ரட்சணை என்ற அந்த இதுலதான் இருக்கும். ஆனாலும் அந்த தாயின் கருவிலிருந்து பிறக்கக்கூடிய குழந்தை மகாமாயின் கையில் தான் விழி சேர்க்கின்றது. சோ இந்த 3 குணங்களோட அந்த குழந்தை எவ்வாறு ஐக்கியமா இருக்கின்றதோ அதற்கேற்றவாறு அவருடைய செயல்பாடுகள் அமைய பெற்று அவன் பலன்களையும் அடைகின்றான். சோ இந்த இதுதான் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். எஸ், நெக்ஸ்ட் So living entity forgets everything இல்லையா? உயிர் வாழி எல்லாவற்றையுமே மறந்து, ஏன்னா நம்ம உடல் பௌதீகம், ஆன்மாதான் நித்தியம். சோ மரணித்த பிறகு வேறு ஒரு உடலை தரிக்க நாம தயாராயிடுறோம். ஆனா பகவானுடைய உடல் அப்படி கிடையாது, அத்வைதம் இல்லையா? சோ அவருடைய உடல் மற்றும் ரூபம் எல்லாம், அதாவது ஆன்மா எல்லாமே ஒன்றுதான். அதனால சச்சிதானந்த பாடி என்று சொல்லப்பட்டிருக்கின்றது இங்க. அதாவது எப்பொழுதுமே சத் சித் ஆனந்த நிலை கொண்ட அந்த ரூபத்தை பெற்றவர் தான் எல்லாம் வல்ல இறைவன் அப்படிங்கறத நாம தெரிந்து கொள்ளணும். சோ நாம ஹவு காட் கேன் ஃபர்கெட், அதாவது இங்க நமக்கு ஒரு டிபேட்டே வைக்கலாம். சோ நமக்கு இந்த அளவுக்கு இந்த பகவத்கீதை எடுத்து உரைத்து கொண்டிருக்கிறார். நாமளும் பகவானும் ஒன்று என்றால் அவரும் நம்மள மாதிரி அதாவது இருக்கக்கூடாது இல்லையா? ஸோ நித்திய தன்மையோடு இருக்கிறவங்கள நம்ம எப்படி நம்ம அவங்களோட கம்பேர் பண்ண முடியும்? அதுதான் இந்த இடத்துல. ஸோ யார் ஒருத்தர் இங்க எடுத்துரைக்கின்றார் என்றால் நம்ம அவர் மனிதன் என்று சொல்லி யாராவது தர்க்கம் பண்ணாக்கா கண்டிப்பா இந்த உதாரணத்தை கொடுக்கலாம் 4.5 ஸ்லோகத்துல இல்லையா? ஸோ அவர் முன்னாடி இருந்தார், இப்பயும் இருக்கார், இனிமேலும் வருவார். அனைத்து செயல்களிலுமே அவர் ஈடுபட்டு கொண்டிருக்கின்றார். இருந்தாலும் பார்க்கடலில் பள்ளி கொண்டிருக்கின்றார். அவர் வேலையே செய்யாத மாதிரிதான் இருக்கும். ஆனா அவருடைய எக்ஸ்பான்ஷன்ஸ், விரிவங்கங்கள் எல்லாமே எல்லா இடங்களிலே அந்தந்த கடமைகளை செய்து கொண்டிருப்பார். ஸோ தென் யூ ஆர் நாட் காட். அதாவது இஃப் யூ ஃபர்கெட், நம்ம கடவுளையே மறந்துட்டோம்னாக்கா நம்ம தென் யூ ஆர் நாட் காட் இமீடியட்லி இல்ல. அதாவது நம்ம அப்போ உடனே நம்மளுடைய எவாலுவேஷன் நம்ம செய்துக்கலாம் இல்லையா? ஸோ யார் கடவுள்னா முற்பிறவி, இந்த பிறவி, அடுத்த பிறவி, இதை பத்தி எல்லாமே தெரிந்திருப்பவர் தான் எல்லாம் வல்ல இறைவன். ஸோ ஆனால் அவ்வாறு உணராதவன் கண்டிப்பாக சாதாரண மனிதன் அப்படிங்கிற there is no argument இந்த இடத்துல. காட் cannot forget இல்லையா? அதாவது கடவுள் எப்பவுமே மறக்க மாட்டார். எப்படி சித்ராகுப்தன் கணக்கு எழுதுறான்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா? சொர்க்கத்துக்கு போனா கணக்கு எழுதுவாருன்ட்டு. அதே மாதிரி நம்ம ஹிருதயத்திலே இருந்து கொண்டு பரமாத்மா நம்மளுடைய பாவ புண்ணிய கணக்குல எல்லாமே ரைட்டா ஒரு ஆக்ஷனுக்குமே அவர் வெளிப்படுத்துகிறார். சோ ஆனா ஒவ்வொரு உயிர் வாழிலுமே இத்தனை கணக்குகளா அவர் மனசுல வச்சுக்கணும்னா how much you should have the capacity அப்படிங்கறத நம்ம பாத்துக்கணும். God remembers always. பகவான் எப்பவுமே மறக்கிறது கிடையாது. சோ மாயாவாத பிலோசபர் பிரகாரம் நம்ம செய்யக்கூடாது. அகம் பிரம்மாஸ்மி, நானே கடவுள் நீயே கடவுள் அப்படிங்கிற அந்த இதெல்லாமே செய்யறது மிக தவறான ஒன்று. God cannot forget himself இல்லையா? then he is not God. அப்படியே தன்னையே மறக்கிறவங்க கண்டிப்பாக அவர் கடவுள் அல்ல அப்படிங்கறத நம்ம பிரபுபாதர் அவர்கள் லாஸ் ஏஞ்சல்ஸ்ல 1969 அவர் கொடுத்த லெக்சர்ஸ்ல இந்த ஸ்லைட் இருந்திருக்கு. ஸோ அந்த ஸ்லைட் கண்டென்ட், அந்த கண்டென்ட் தான் இந்த இடத்துல போடப்பட்டிருக்கின்றது. ஸோ அந்த ஃபர்ஸ்ட் 6 ஸ்லோகத்தினுடைய அதாவது எக்ஸ்பிளனேஷன்ஸ் இங்க கொடுத்திருக்கிறது. ஸோ நெக்ஸ்ட் ஸ்லோகம் ஜன்ம கர்மச்சாமே திவ்யம். அதாவது இந்த எத்தனாவது ஸ்லோகம்? ஐடென்டிஃபை பாயிண்ட்ஸ் ரிலவென்ட் ஃபார் ப்ரீச்சிங் ஃப்ரம் பகவத்கீதா. அதாவது 6 to 9 இருக்கக்கூடிய ஸ்லோகங்கள்ல இதெல்லாம் நம்ம ப்ரீச்சிங் அப்ளிகேஷனுக்கு உபயோகப்படுத்தலாம். பே ஸ்பெஷல் அட்டென்ஷன் டு சான்ஸ்கிரிட் வேர்ட்ஸ் அண்ட் ஃப்ரேசஸ் அண்ட் அனாலஜிஸ். அதாவது இதுக்கு இது ஒரு குரூப் ஆக்டிவிட்டியா பண்ணலாம் நம்ம. மேபி இன்னொரு 6:20 இல்லையா, 6:25. ஸோ 10 minutes கொஞ்சம் முடிச்சுட்டு நம்ம வில் ஹாவ் டிஸ்கஷன் ஆக்சுவலி. ஸோ இதுல முக்கியமான வார்த்தைகள். ஸோ நம்ம வில் கோ ஃபார் த 4.6 இல்லையா? அது அந்த 4 ஸ்லோகத்தையும் பார்த்துடலாம் ஒரு வாட்டி, என்னென்ன இருக்கு அதுல அப்படிங்கிறது. முக்கியமான வார்த்தைகள் அஜோபிஷன் அவ்யத்தாத்மா
பூதானாம் ஈஸ்வரோ அபிஷன் பிரகிருதிம் ஸ்வாம் அதித்யஷ்டய சம்பவாமி ஆத்ம மாயையா. சோ இதுல என்னென்ன முக்கியமான வார்த்தைகள் இருக்கு என்பது நீங்க கண்டிப்பா வாசிங்க. எல்லாருமே உங்க புக் இருந்தா ஓபன் பண்ணிக்கோங்க. யதா ஹெதாஹி தர்மஷ்ய கிளானிர் பவதி பாரத அபியுத்தானம் அதர்மஷ்ய ததாத்மானம் ஸ்ருஜாம்யஹம். ஸ்ருஜாமி அப்படின்னாலே அதாவது டெமான்ஸ்ட்ரேஷன், அதாவது அது அவர் மேனிஃபெஸ்டேஷன், அதாவது நம்ம அடுத்தவங்களுக்காக செய்து காட்டுறது இல்லையா, எதையுமே பார்க்கக்கூடிய நிலையில இருக்கிறது தான் ஸ்ருஜாமி. யதா யதாயி எதெல்லாம் தர்மம் என்றால் கிளாரா, அதாவது வென்னவர் வேறவர், யதா யதாஹி மீன்ஸ் எந்தெந்த இடங்கள்ல எப்பொழுதெல்லாம், அதாவது தர்மஷ்ய அதாவது தர்மத்திற்கு சங்கடம் ஏற்படும் பொழுது இல்லையா, சோ அந்த இடத்துல கிளானிர் பவதி பாரத, அதாவது டிஸ்கிரிபன்சிஸ், கிளானிர் என்றால் டிஸ்கிரிபன்சிஸ் தவறுகள் சங்கடங்கள் ஏற்படும் பொழுது அபியுத்தானாம் அதர்மஷ்ய அதாவது அந்த அதர்மத்தை ஒழிப்பதற்காக இல்லையா, பிரிடாமினன்ஸ் அதை அழிப்பதற்காக தான் பகவான் யுகந்தோறும் தோன்றுகின்றார். So it is an at the time I descend myself ன்னு சொல்லிட்டார் பகவான். ததாத் ஆத்மனாம் ஸ்ருஜாம் அகம் அப்படின்னு சொல்லியிருக்கார். அவரே இந்த பிரபஞ்சத்தில் அந்த காலகட்டத்தில் நான் இறங்கி வருகின்றேன் அப்படின்னு சொல்லி ஸ்ரிஜாமி என்ற வார்த்தை முக்கியமான வார்த்தை. சோ அது என்ன, ஸ்ரிஜாமி என்றால் cannot be used in sense of creation, அதாவது படைத்தல் என்ற மீனிங்ல எடுக்கக்கூடாது. According to the previous, there is no creation work of the Lord form or body since all the forms are eternally existence. ஆல்ரெடி இருக்கிறது தான் அவருடைய ஆத்மாவும் உடலும் ஒன்று அத்வைதம் அப்படிங்கிறது நாம நிறைய இடங்கள்ல படிச்சிருக்கோம். அப்படின்னா அதை அவர் அந்த ரூபத்தை அவர் அந்த நம்ம காண்கின்றோம். இந்த யுகந்தோறும் அவர் வருகின்றார். ராமராக வந்தார் திரேதா யுகத்துல இல்லையா, நரநாராயணராக சத்திய யுகத்துல, அதே மாதிரி இந்த இதுல துவாபர யுகத்துல கிருஷ்ணராக வந்தார் அப்படிங்கிறது இந்த இடத்துல நம்ம பார்க்கின்றோம் இல்லையா. நெக்ஸ்ட் கல்கியாகவும் வரப்போகின்றார் நம்முடைய இந்த கலியுகத்துல அப்படிங்கிறது சோ ஆல்தோ த லார்ட் அப்பியர்ஸ் ஆன் ஷெட்யூல் இல்லையா, அவர் குறிப்பிட்ட அந்த டைமுக்கு வருவார். சோ அதனால அவர் எப்பவுமே சொன்னது பிரகாரமே அவர் வரக்கூடியது. அவர் எதற்காக வருகின்றார், இங்க இருக்கக்கூடிய அதர்மத்தை எல்லாம் அழிப்பதற்காக தான் வருகின்றார். மெயினா ஃபர்ஸ்ட் பக்தர்களை ரட்சிக்கணும், இரண்டாவது அதர்மத்தை ஒழிக்கணும், மூன்றாவது தர்மத்தை நிலைநிறுத்தணும். இந்த மூன்று these are the three responsibilities பகவான் எடுத்துட்டு செய்யறார் நமக்கு இல்லையா. பக்தர்களை ரட்சிக்கணும் ஃபர்ஸ்ட் பாயிண்ட், அதுக்கு அடுத்து அதர்மத்தை அழிப்பது, தர்மத்தை ஸ்தாபிப்பது. இந்த மூன்றையுமே அவர் எப்பவுமே செய்துட்டே இருக்கார். அதே தான் அடுத்த ஸ்லோகத்திலையும் நம்ம பார்க்க போகின்றோம். So please walk through that now. We'll have a discussion. பரித்ராணாய சாதுனாம் விநாசாய சதுஷ்கிருதாம் தர்ம சம்ஸ்தாபனஸ்தாயே சம்பவாமி யுகே யுகே இல்லையா, தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய சம்பவாமி யுகே யுகே. யுகந்தோறும் மில்லியனம் ஆஃப்டர் மில்லியனம் he is descending. எதற்கு, நம்முடைய அதாவது தர்மமாக இருப்பவர்களை ரட்சிப்பதற்கும், அதர்மவாதிகளை அழிப்பதற்கும், அதே மாதிரி தர்மத்தை நிலைநிறுத்துவதற்கும் என்று சொல்லப்பட்டிருக்கு. இதுல எல்லாமே எந்த வார்த்தைகள் முக்கியமான வார்த்தைகள் என்று நீங்க நினைக்கிறீங்க அதை நோட் பண்ணிக்கோங்க. வில் ஹாவ் எ டிஸ்கஷன். ஜன்ம கர்மா சாமே திவ்யம் ஏவம் யோ வேத்தி தத்வதஹ வெக்தா தேகம் புனர்ஜென்மா நைதிமாம் ஏதிஷோ அர்ஜுனா அப்படின்னு சொல்லிட்டார். அதாவது ஜென்மா அப்படின்னாலே அதாவது பிறப்பு, கர்மா என்றால் ஒருவருடைய செயல் இல்லையா, ஆஃப் மைண்ட், மா மே என்னாலே மா அப்படின்னா என்னுடையது, திவ்யம் அதாவது டிரான்சிடென்டல்னு சொல்லிட்டார், அதாவது ஆழ்நிலையானது தெய்வீகமானது. ஏவம் லைக் திஸ் யா எனிவன் ஹூ வேட்டி, அதாவது யாருக்கு இதை புரிந்து கொள்கிறார்களோ அவருடைய செயலும் அவருடைய பிறப்பும் தெய்வீகமானது என்று யார் ஒருவர் உணர ஆரம்பிக்கின்றார்களோ, தத்துவம் அதாவது தத்வா என்றாலே உண்மை, அதாவது ரியாலிட்டி இல்லையா. தெக்வா லிவிங் அசைட் தேகம் திஸ் பாடி, அதாவது இந்த உடலை விட்டு அவர்கள் சென்ற பிறகு மீண்டும் இந்த புவி வாழ்க்கைக்கு அவர்கள் வருவது கிடையாது என்பதை பகவான் இந்த ஸ்லோகத்திலிருந்து எடுத்துரைக்கின்றார். புனக அகெயின் அதாவது மறுபடியும், ஜென்மா அதாவது பர்த், நான் நெவர், ஏதி டஸ் நாட் அட்டைன் மாம் அன்டு மீ அவருடைய திருப்பாதங்கள், இந்த இடத்துக்கு வரமாட்டாங்க, அட்டைன் அவருடைய திருப்பாதங்களை சேர்கிறார்கள், ஆனால் இந்த உலகத்திற்கு அவர்கள் திரும்பி வரமாட்டார்கள் என்ற இந்த இடத்துல விவரிக்கின்றார். அழகான வார்த்தை. ஜென்ம கர்மாச்சா மே திவ்யம்
இது ரொம்ப முக்கியமான ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் இல்லையா? பகவான் அவருடைய ரூபமும் அவருடைய அதாவது அவர் வேறு, அவருடைய அதாவது அவர் பிறக்கின்றார், அவருடைய செயல்பாடுகள், அவருடைய ஃபார்ம்ஸ், அவருடைய நாமங்கள் எல்லாம் வெவ்வேறு கிடையாது, அனைத்தும் ஒன்றுதான் இல்லையா? நாம் எல்லாருமே இப்போ பகவானுடைய எழுத்துக்கள் மூலியமா தான் அவர் சொன்னதை நம்ம வாசிச்சுட்டு இருக்கோம். இந்த ரூபத்துல வந்து பகவானை நாம அன்றாடம் சேவித்து கொண்டே இருக்கின்றோம் இல்லையா? சோ அவ்வளவு புண்ணியமான காரியம் இது. ஒன் ஹூ நோஸ் த டிரான்ஸ்டென்டல் நேச்சர் ஆஃப் மை அப்பியரன்ஸ் இல்லையா? ஆழ்நிலையான அவருடைய இயற்கை, அவரை பற்றியான அவருடைய உருவத்தை பற்றி யார் ஒருவர் புரிந்து கொள்கின்றாரோ, மேலும் அவருடைய செயல்பாடுகளை எல்லாம் யார் உணர்கின்றார்களோ, அப்படிப்பட்டவர்கள் இந்த புவி வாழ்க்கையை விட்ட பிறகு they will never take birth again in this material world. மீண்டும் இந்த புவி வாழ்க்கையில் அவர்கள் வந்து பிறவி எடுக்க மாட்டார்கள். ஆனால் பகவானுடைய வைகுண்டம் கோலோகத்தை அவர்கள் அடைகின்றார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சோ இப்ப நம்ம 4.6 இருந்து 4.9 வரைக்குமே இந்த 4 ஸ்லோகத்துல வந்து முக்கியமான சமஸ்கிருதம் என்ன சொல்லியிருக்காங்க இந்த இடத்துல we should always find out. சோ அதாவது சமஸ்கிருத வார்த்தைகள் இதெல்லாம் முக்கியம் என்பது. phrases, analogies. ஒரு எத்தனை டைம் எடுத்துக்கிறீங்க? ஒரு 10 minutes உங்களுக்கு டைம் கொடுக்குறேன் நான். ஸோ எத்தனை குரூப்ஸா பிரிச்சுக்கலாம்? எல்லாரும் வந்து ஒரு 4 குரூப்பா பிரிச்சிடலாம். 4.6, 4.7, 4.8, 4.9. ஸோ இந்த அந்தந்த குரூப் வந்து ஒவ்வொரு ஸ்லோகத்தை எடுத்துக்கோங்க. ஏன்னா எல்லா ஸ்லோகத்தையும் வந்து ஒரே பேட்சால பண்ண முடியாது. அதனால லெட் அஸ் ஸ்பிளிட் அப். உங்க எல்லாருக்குமே ஒரு நிமிஷம் பிரேக் அவுட் ரூம்ஸ் நான் பண்ணிடுறேன். ஸோ ஐ வில் பிரேக் இன்டு த 4 ரூம்ஸ். ஸோ நீங்க எல்லாருமே அதுல முக்கியமான வார்த்தைகள் வந்து எடுத்துட்டு just give the importance of that actually. Okay, so ஒரு 10 நிமிஷம். First room 6, second room 7, third room 8, fourth room 9. Yes, correct. First room வந்து யார் 1 ன்னு வரவங்க வந்து first ஸ்லோகம். room join room number 1, room number 2 ன்னு வரவங்க second ஸ்லோகம், அதாவது 4.7. அடுத்து வந்து room number 3 வந்து 4.8, room number 4 வந்து 4.9. 4 groups மட்டும் தான் நான் பிரிக்கிறேன். ஓகே, எல்லாருமே ஓபன். இப்ப ரூம் ஓபன் பண்றேன். ஃபர்ஸ்ட் குரூப்ல யார் இருக்கீங்கன்றது பாக்குறேன். பிரேமா மாதாஜி நீங்க சைலண்டா இருந்து வாங்க. சோ ஜெய மகாலட்சுமி மாதாஜி, கிருஷ்ணா பிரபு, மோகன்தாஸ் பிரபு, ராதிகா அம்மா, சொல்லிஹாபா ராதிகா மாதாஜி, ரேவதி மாதாஜி. சோ இத்தனை பேர் ஃபர்ஸ்ட் குரூப். ஸோ நோட் பண்ணிக்கோங்க, உங்களுக்கு ஜாயின் 1ன்னு வரும். அடுத்து ரூம் 2 வந்து கல்பனா மாதாஜி, ஜானகிராமன் பிரபுஜி, அடுத்து பத்மா மாதாஜி, விஜயகுமாரி ஆர் மாதாஜி, விவேகானந்தன் பிரபு ரூம் 2ல இருக்கீங்க. So let me show the அதாவது share the screen. உங்களுக்கு லிஸ்ட் தெரியும் இல்லையா? ஸோ இந்த இடத்துல நீங்க பார்க்கும் பொழுது you can see this இல்லைங்களா? are you able to see ஃபர்ஸ்ட் ரூம் யார் இருக்கீங்கன்ட்டு? ஸோ கல்பனா மாதாஜி, நெக்ஸ்ட் புஷ்பா மாதாஜி, மகாலட்சுமி ஆர், மல்லிகா மாதாஜி, பிரேமராணி மாதாஜி, வசந்தி மாதாஜி. ரூம் நம்பர் 3. ரூம் நம்பர் 4 அனுஷயா மாதாஜி, விஜயகுமாரி மாதாஜி, பி விஜயகுமாரி, லலிதா கண்ணன் மாதாஜி, மணிமேகலை மாதாஜி, உஷா பாஸ்கரன் மாதாஜி. ஓகே, எங்களுக்கு தெரியல மாதாஜி. ஸ்கிரீன் ஷேர் பண்ணியிருக்கேன் பிரபு. அந்த பாப்பா வராது மாதாஜி. பாப்பா எல்லாம் டிஸ்ப்ளே ஆகாது நமக்கு. அப்படியா? ஓ சாரி சார். சரி ஓபன் பண்றேன் நான். ஐ ஓபன். எல்லாரும் இப்போ வந்துருக்கு. இப்போ ஜாயின் பண்றதுக்கு முன்னாடி எல்லாரும் பாத்துக்கலாம். ஜாயின் பண்றதுக்கு முன்னாடி அந்த விண்டோ ஓபன் பண்ணி வச்சிட்டு பாத்துக்கலாம். பாருங்க எல்லாருமே. சோ ஐ திங்க் ஜாயின் பண்றதுக்கு முன்னாடி பார்த்துட்டு டிஸ்கஸ் பண்ணிட்டு வாங்க. ஓகே, ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சிரேன் இது. ஓகே பிரபு, எல்லாரும் ஜாயின் பண்ணிட்டு டிஸ்கஸ் பண்ணிட்டு வாங்க. மாதாஜி எனக்கு அந்த ஜாயினே வரலைங்க மாதாஜி. பேர் சொல்லுங்க மாதாஜி, உங்களை நான் இது பண்ணி விடுறேன். சரி, உங்களை நான் ரூம் நம்பர் 3 அனுப்புறேன், நீங்க போங்க. இப்பதான் வந்திருக்கு மாதாஜி. थैंक यू மாதாஜி. ஓகே, நான் போறேன் மாதாஜி. ஓகே பிரபு. ஓகே பிரபு. 3 யாரு மாதாஜி? ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. பிரபு, ஜானகிராமன் பிரபு, உங்களுக்கு எது வந்திருக்கோ அதுல ஜாயின் ஆயிடுங்க. இருங்க நான் புஷ் பண்றேன் உங்களை நானு. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. எஸ், ஹரே கிருஷ்ணா மாதாஜி. உங்களுக்கு வரலீங்களா மாதாஜி? எனக்கு வரல மாதாஜி. ரூம் நம்பர் 3யா? எது வருதோ அது பாருங்க மாதாஜி. ரூம் நம்பர் 2 பண்ணிருக்கேன் பாருங்க. அது ஒரு வாட்டி அசைன் பண்ண பிறகு வேற ரூம் தான் ஆப்ஷன் காட்டுது. So it is not showing the same room number.
உங்களுக்கு எது வரதோ அது நீங்க போயிட்டு ஜாயின் ஆயிடுங்க. ஐ திங்க் எல்லாருமே ஜாயின் பண்ணல. ஆப்ஷன் வரும்போது போயிடணும். ரூம் நம்பர் 3ல தான் யாரும் ஜாயின் பண்ண மாட்டேங்கிறாங்க. மல்லிகா மாதாஜி கூட ப்ராப்ளம் ஆயிடுதா? ரூம் நம்பர் 1 பண்ணியிருக்கேன் பாருங்க மாதாஜி. பி விஜயகுமார் மாதாஜி மறுபடியும் நீங்க ஜாயின் பண்ணலன்னு வருது. ரூம் நம்பர் 3. ரூம் நம்பர் 3. ஏன் எல்லாரும் திரும்பி வந்துட்டே இருக்கீங்க? I don't know. Any issues in joining? ரூம் நம்பர் 4 அப்படியே இருக்கு. ரூம் நம்பர் 3 தான் 0வா காட்டுது. ஹரே கிருஷ்ணா. எல்லாரும் திருப்பி வந்துட்டே இருக்கீங்க. ஒன்றும் புரியல. யாருக்காவது ஹெல்ப் வேணும்னா கேளுங்க. லெட் மீ சி. கல்பனா மாதாஜி. Hare Krishna, ma'am. Ma'am, can you hear me? Sure. ஹரே கிருஷ்ணம்மா.
மேம் இது பக்தி சாஸ்திரியோட பிவி குரூப்ஸ் பத்தி பேசிருங்க மேம். ஆல்ரெடி ஐ ஸ்போக்கன் டு கிருஷ்ணா மோகன்தாஸ் பிரபு அண்ட் டோல் 3 groups. All that is over, but we've not implemented it still. அது ரஃபா அன்னைக்கு டெம்பரரியா பண்ண. அது யார் லீட் பண்றது நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். நான் எனக்கு ஞாபகம். நம்ம வந்து பிளான் போட்டது வந்து உஷா மாதாஜி ஒன்னு, இன்னொன்னு வந்து கிருஷ்ணா பிரபு himself can lead ன்னு சொன்னா, but then you told he has too much of load which made sense. ஆமா ஆமா ஆமா, அவருக்கு நிறைய கொடுக்க வேண்டாம். We can put I personally feel you should shift Padma Mataji and Prema Mataji tantaniya போடணும். Okay. I feel they can do some justice. ரெண்டு பேரும் மேனேஜ் பண்ணுங்க. இல்லனா புஷ்பா மாதாஜி, பத்மா மாதாஜி, பிரேமா மாதாஜி 3 குரூப்ஸா பண்ணிடுங்க தந்தனியா. தந்தனியாவா? ஓகே. எனக்கு தெரிஞ்சு இவங்க ரெண்டு பேர் கூட ஒருத்தங்க இருக்கணும். That will be better. அவங்க கூட வந்து மோகன்தாஸ் பிரபு இருக்கட்டும், இன்னொருத்தர் கூட கிருஷ்ணா பிரபு இருக்கட்டும், அப்படி போடலாம். ஓகே. What I'm telling, keep them as okay. Because it will be nice to get them that responsibility, right? Because they all three want. Pushpa Matajiக்கு வேண்டாம், already she is doing one BV, so she's doing BV ena விட்டுருங்க. ஆமா, நீங்க பாத்துக்கோங்க. பத்மா மாதாஜி, பிரேமா மாதாஜி along with கிருஷ்ணா பிரபு கூட வேண்டாம். We should put somebody. அவர் தனியா split it off ma'am. மகாலட்சுமி யாரு கொடுத்துடலாமா? She is a very good. She is good. So you can put her. But keep both Manimegalai and Mahalakshmi. That will be better. Put Manimegalai, Mahalakshmi, and what we can do is split them into 2 different groups. It should not be one group. ஆமா ஆமா. அப்போ தான் பெஸ்ட். Then it will become professionally nicely fighting, which will be even healthier. Correct. I am doing will be better. Correct. So 2 groups போறோம்னு சொல்றீங்க இல்லீங்களா? We'll have 2 groups. Third group we can create, but later. I think how many are there actually? Students 25 இல்லமா? I think we'll keep 2 groups, ma'am. Already level 3 la vandu they already have 2 groups and it's the same thing. So if we create more, won't it be too overwhelming? Think panikonga. We'll create 2, but if somebody wants to do, let them also join. Create a separate. Correct. விவேகானந்தன் பிரபு ஜாயின் ஆக முடியல. அதனால தெரியலையே இன்னைக்கு இவ்ளோ டிஸ்டர்பன்ஸ் தெரியல. For me also I got locked out actually because Chennai I think the weather is shaking. So every time weather goes we all have a problem, but I don't know what to do with the subgroups. Today time also I think it's almost 6:45. மதேஜி ஃபர்ஸ்ட் குரூப்ல இருந்தவங்க சட்டன் பார்த்தா அதுக்குள்ள தேர்ட் குரூப்புக்கு வந்துட்டோம் நாங்க. அது என்னன்னா நீங்க ஜாயின் பண்றதுக்கு நாட் ஜாயின்ட்னு வந்ததனால மீண்டும் உங்களுக்கு புஷ் பண்ண பண்ணிட்டோம் மதேஜி. நீங்க ஜாயின் பண்ணனே கொடுத்துட்டாங்க, ஜாயின் பண்றதுக்கு கொடுத்துட்டோம் நாங்க. ஓகே நான் தான் தப்பு பண்ணிட்டேனோ. மதேஜி நான் ஃபோர்த் குரூப் வந்துட்டேன். ஐயோ நிறைய பேர் நாட் ஜாயின்ட். இங்க பாத்தீங்கன்னாக்கா நாட் ஜாயின். இப்ப விவேகானந்த பிரபு கூட நாட் ஜாயின்ட், ஜெயமாலட்சுமி நாட் ஜாயின்ட், அப்படிதான் வருது. என்னன்னு தெரியல. இல்ல மதேஜி நீங்க ஜாயின் கொடுத்தோனே நான் அதை இது பண்ணிட்டேன், ஜாயின் பண்ணிட்டேன். இயர் ஆஃப்டர் யாராவது கேட்டா மட்டும் தான் நான் புஷ் பண்ணுவேன். இயர் ஆஃப்டர் ஐ வில் நாட் செக். ஓகே. சோ இன்னைக்கு யாராரு எங்க இருந்தீங்களோ அங்க இருந்தே சொல்லுங்க. மதாஜி நாங்க முதல் ரூம்ல இருந்த இங்க திடீர்னு யாரோ பிடிச்சி அங்க 3வது ரூமுக்கு தள்ளி விட்டாங்க. அப்புறம் 3வது நாங்க யாரும் தள்ளல, நானே செஞ்சேன். இங்க நாட் ஜாயின் வந்தவங்க எல்லாரும் கிருஷ்ணா பிரபு, பிரேமா மாதாஜி, மல்லிகா மாதாஜி எல்லாரும் நாங்க ஃபர்ஸ்ட் இதுல இருந்தோம். அப்புறம் பார்த்தா திடீர்னு 3ல வந்துட்டோம் நாங்க. அந்த ரூம்ல இருந்து இந்த ரூம்ல பிடிச்சி தள்ளி விட்டாங்க. 4க்கு போயிட்டோங்க மதாஜி. Sorry, I am the person. I am the culprit. Okay. இல்ல அது ஒரு குழப்பமா போச்சு. 6th ஸ்லோகாவா 8th ஸ்லோகாவான்னு குழப்பமாயிடுச்சு. அதான் வேற ஒண்ணும் இல்ல. நோ ப்ராப்ளம் மதாஜி. நான் தான் அது நாட் ஜாயின் வந்துச்சா. சோ நீங்க எங்கயோ கஷ்டப்பட்டு இருக்கீங்க அப்படின்னு நினைச்சிட்டு தான் நானு சரின்னு தள்ளி விட்டுட்டேன். பரவாயில்லை மலையாளம். நோ ப்ராப்ளம் மதாஜி. 2 ஸ்லோகத்தையும் நாங்க படிச்ச மாதிரி ஆயிடுச்சு. என்ன பிரபு? அதனால 6 8 பார்த்தோம் சொல்றேன். நான் எப்படி சொல்லணும்னா நீங்க எல்லாம் ரொம்ப கதை பேசிட்டு இருந்தீங்க, படிக்கவே இல்ல, அதனால மாத்தி போட்டேன். ஓகே நோ ப்ராப்ளம். அதனால எங்களுக்கு 2 ஸ்லோகம் படிச்சிட்டோம், படிக்கிறது வாய்ப்பு கிடைச்சது. கிரேட். ஓகே நெக்ஸ்ட் டைம் ஐ வில் நாட். திஸ் இஸ் ஒன் லெசன் ஃபார் மீ சோ தட் அங்க போன பிறகு நான் ஐ வில் நாட் டச். யாராவது ஏதாவது ஹெல்ப் வேணும்னா எனக்கு நீங்க சொன்னாதான் உங்களை புஷ் பண்ணுவேன் நான். ஓகே தேங்க்யூ வெரி மச் ஃபார் த ஃபீட்பேக். ஓகே ஃபர்ஸ்ட் 4.6 ஸ்லோகம் யாரு? அதுல முக்கியமான சமஸ்கிருத வார்த்தை அண்ட் அனாலஜி ஏதாவது ஓமை இருந்தா சொல்லணும். Who is going to present? பிரேமா மாதாஜி. நாங்க இருக்கிற குரூப்பா மாதாஜி? இல்ல வேறவா? இல்ல இப்ப யார் ஃபர்ஸ்ட் குரூப்ல இருந்து டிஸ்கஸ் பண்ணி? ஓகே பரவாயில்ல சொல்லுங்க மாதாஜி. நாட் an issue. If you are prepared you tell. Not an issue. அஜன் பெறப்பட்டவன்.
அப்புறம் அவ்யயனா அழிவற்றவன், அபினா மேலும், பிரகிருத்தினா உன்னத, இந்த இதுல ஸ்லோகத்துல வந்து அவர் உன்னத உருவில் இருக்கிறாரு அப்படின்ட்டு. ஓகே, எனி அனாலஜி, ஓமை, ஏதாவது ஓமை கொடுக்கப்பட்டிருக்கா அதுல? பிரேம மாதாஜி அழகா சொல்லியிருந்தாங்க, அதை நமக்கு விட்டுட்டாங்க. அதுக்குள்ள 3க்கு போயிட்டோம் நாங்க. ஓகே, நோ ப்ராப்ளம். நெக்ஸ்ட் ஸ்லோகம் சொல்லுங்க. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. நான் சொல்லவா மாதாஜி? சொல்லுங்க மாதாஜி. இனிமேல மாதாஜி சொல்றீங்களா? சொல்லுங்க புஷ்ப மாதாஜி, நீங்க சொல்லுங்க. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. இதுல 7வது ஸ்லோகம், யதா யதாகி தர்மஸ்ய கிளானிர் பவதி பாரத அபியுக்தானாம் அதர்மஸ்ய ததாத்மானம் சுருஜாம்யகம். இதுல ரொம்ப முக்கியமான சான்ஸ்கிரிட் வேர்டு சுருஜாமிங்கிறது தான். சுருஜாமிங்கிறதுனா படைப்புன்னு ஒரு பொருள் உண்டு. ஆனா இந்த இடத்துல என்ன சொல்றாருன்னா பகவான் எப்பெல்லாம் எங்கெல்லாம் யதா யதா எப்பெல்லாம் எங்கெல்லாம் வந்து தர்மஸ்ய தர்மத்துக்கு கிளானி சீர்குலைவு ஏற்படுதோ அப்பெல்லாம் வந்து நான் என்ன செய்வேன், அபியுக்தானாம் அதர்மஸ்ய அதர்மஸ்ய அதர்மத்தின் அபியுக்தானாம் ஆதிக்கம் தோன்றி தர்மத்தின் சீர்குலைவு ஏற்படக்கூடிய ததா சமயத்துல ஆத்மானாம் சுயமாக, அந்த முக்கியமான வார்த்தையாச்சு, சுயமாக சுருஜாமி தோன்றுகின்றேன். பகவான் என்ன செய்யறாருன்னா தன்னுடைய சுய ரூபத்திலேயே, பகவானுடைய இதுக்கு வந்து நம்மள மாதிரி உடம்பு புலன்கள் அதெல்லாம் கிடையாது மாதாஜி. அவர் ஆத்மா வடிவானவர் இல்லையா? அதை வந்து சுயமாக சுயரூபத்தில் தோன்றுவதை குறிக்குது இது. பகவான் வந்து எப்பெல்லாம் வந்து அதர்மம் ஏற்படுதோ அப்பெல்லாம் தோன்றாரு அப்படிங்கிறது இதுல பகவான் சொல்லியிருக்காரு மாதாஜி. நித்தியமான உருவத்துல அவர் திவ்யமான உருவம், அவருடைய உருவம் வந்து திவ்யமானவர், திவ்யமான உருவத்துல தோன்றாரு. அது துவாபர யுகத்துல இறுதியில வந்து 7வது மனைவியினுடைய 28வது யுகத்துல அவர் தோன்றினார்னு சொல்லப்பட்டிருக்கு மாதாஜி. இவர் வந்து தோன்றுவது வந்து அவர் விருப்பப்படிதான், அவர் விரும்பினாதான் தோன்றுவாரு. சுய விருப்பத்தினால் சுய ரூபத்தில் தோன்றக்கூடிய பூர்ண சுதந்திரம் பகவானுக்கு உண்டு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு மாதாஜி. மாதாஜி, பகவான் வந்து பற்பல அவதாரங்கள் எடுத்தாலும் எல்லா எப்படி 2+2 4ங்கிறது மாறாத ஒரு இதோ, அதே மாதிரி எல்லா எத்தனை உருவங்கள் எடுத்தாலும் அவருடைய இறுதி நோக்கம் என்ன, எல்லா இடத்துலயும் கிருஷ்ண உணர்வை எடுத்து எல்லாரையும் காப்பாற்ற வேண்டுங்கிறது அவருடைய இறுதி நோக்கமாக, அதுதான் அவருடைய நோக்கம். நம்மளை ரட்சிப்பதற்காக, பக்தர்களை காப்பாற்றுவதுதான், அதர்மத்தை அழிப்பது, இதுதான் அவருடைய. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. அதாவது தர்ம நியதிப்படி இறை உணர்வோடு மக்களை வாழணும், அவர்களை வழி நடத்தணுங்கிறதா அவருடைய அவதாரத்தின் நோக்கமேன்னு சொல்லுங்க. இந்த 6th ஸ்லோகால வந்து அவர் வந்து பிறப்பு இல்லை, அவருக்கு அழிவு கிடையாது, எல்லாருக்கும் அவர் இறைவனா இருந்தாலும் அவரோட சுய உருவத்துல தான் அவர் வந்து எல்லா யுகத்திலயும் அவர் தோன்றாரு. நமக்கு இப்ப நடந்ததுல நேத்திக்கு நடந்ததுல எதுவுமே நமக்கு ஞாபகம் இருக்க மாட்டேங்குது. ஆனா அவர் வந்து நாம இப்ப கேட்டோம்னு நேத்தி இந்த நேரத்துல என்ன செஞ்சீங்க கேட்டானா நம்மளால உடனே பதில் சொல்றதுக்கு நம்மளால முடியாது. ஆனா அவருக்கு வந்து பகவானுக்கு வந்து எப்ப கேட்டாலும் எந்த நிலையில கேட்டாலும் அவருக்கு வந்து நான் என்ன செஞ்சோம் அப்படின்றது அவருக்கு ஞாபகத்துல இருக்கும். ஏன்னா அவர் முன்னாடி இருந்தாரு, இப்பயும் இருந்தாரு, பின்னாடி எப்பயுமே இருப்பாரு அவரு. அதாவது நித்தியமாக இருப்பவர்களுக்கு தான் எல்லாமே தெரியும் இல்லையா? அதனால நம்ம வந்து போயிட்டு இருக்கிறவங்களுக்கு எல்லாமே ஞாபகம் இருக்காது. தட் இஸ் தி டிஃபரன்ஸ் பிட்வீன் அஸ் அண்ட் காட். இல்லைன்னா நமக்கும் கடவுளுக்கும் எந்த வித்தியாசமும் கிடையாது இல்லையா? நம்மள மாதிரி கடவுளுக்கு கூட மறதி என்று ஒரு இருந்தா he is also like us only இல்லையா? அப்ப அவர் கடவுளே கிடையாது. So when God means he knows everything. எங்க எப்படி நடந்தது, என்ன நடந்தது, எதற்கு நடக்கின்றது, இதெல்லாம் அவருக்கு தெரியும் இல்லையா? வேறெவர் வென்னெவர் இதெல்லாமே அவருக்கு நல்லா தெரியும். அதனால்தான் அவர் கடவுள். நமக்கு அதெல்லாம் தெரியாது. அதனால்தான் நாம மனிதர்கள், அதாவது பிற உயிர் வாழிகள் அப்படின்ற அர்த்தம். எஸ், 4.6 ஆயிடுச்சு, 4.7 ஆயிடுச்சு, 4.8 4.8 யார் பண்ணீங்க? நான் சொல்லட்டுமா? யார்? ஓகே சொல்லுங்க. அதாவது பரித்ராணாய சாதுனாம் விநாசாய ச துஷ்கிருதாம் தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய சம்பவாமி யுகே யுகே. பரித்ராணாய அப்படின்னா காப்பது,
அதே போல சாதுனா பக்தர்கள். அப்புறம் துஷ்கிருதம் அப்படின்னா துஷ்டர்கள். இந்த தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய அப்படின்னா ஸ்தாபனம் வாயில வர சம்ஸ்தாபனார்த்தாய அப்படின்னா மீண்டும் நிலைநிறுத்த. எங்கெல்லாம் எப்பொழுதெல்லாம் தர்மம் அழிக்கப்படுகிறதோ அந்த இடத்துல அவர் தோன்றார். ஏன் தோன்றாருன்னா பக்தர்களை காப்பதற்காகவும் அக்கிரமக்காரர்களை அழிப்பதற்காகவும் ஒவ்வொரு யுகத்திலையும் அவரு தோன்றுகிறார். அது போல நிறைய அவதாரங்கள் எடுத்து அவர் தோன்றி இருக்கிறாரு. அதே மாதிரி சாது அப்படின்னா பக்தன். ஒருவன் தர்மத்தை கடைபிடிக்கவில்லை என்றாலும் கூட அவன் கிருஷ்ண உணர்வோட முழு தகுதி பெற்றிருந்தால் அவன் அந்த சாதுவை அவர் நிச்சயமாக அவர் பகவான் அவரை காப்பாற்றுவார். அதுக்கு கிருஷ்ண பிரபு கூட ஒருத்தர் சொன்னாரு. இவரு பிரகலாதன் தன் தந்தையிடம் ரொம்ப கஷ்டப்பட்டாரு. ஆனா அவனை காப்பதற்காக, அந்த குழந்தையை காப்பதற்காக அவர் நரசிம்ம வடிவில வருகிறாரு. அடுத்தது கம்சனோட சகோதரி கிருஷ்ணரோட தாய் கம்சன் கிட்ட ரொம்ப கஷ்டப்பட்டா. அப்ப அவளை காப்பதற்காகவும் கம்சனை கொல்வதற்காகவும் அந்த இடத்துல அவர் தோன்றுகிறார். இந்த மாதிரி தீயவர்களை அழிப்பதற்காகவும் நல்லவர்களை காப்பதற்காகவும் தர்மத்தை நிலைநிறுத்துவதற்காகவும் ஒவ்வொரு யுகத்திலையும் பகவான் தோன்றுகிறார். Thank you Mataji. Yes, 4.9 last ஸ்லோகம். 4.9 லாஸ்ட் ஸ்லோகம். 4th குரூப்ல யாராவது இருந்தா சொல்லலாம். ஹரே கிருஷ்ண மாதாஜி. இதுல ஜென்ம கர்ம சமே திவ்யம்ன்றது முக்கியமானதுங்க மாதாஜி. அதுல என்ன சொல்றாருன்னா பகவான் பிறப்பு அப்புறம் செயல், தோற்றம், செயல் எல்லாமே திவ்யமானதுன்னு சொல்றாங்க மாதாஜி. அப்புறம் இந்த ஸ்லோகம் 6வது ஸ்லோகத்தினுடைய தொடர்ச்சி தான். அதுலயே அவர் சொல்லியிருக்கிறாரு, திவ்யமான லோகத்திலிருந்து இறங்கி வருவதை பற்றி ஏற்கனவே சொல்லியிருக்கேன்னு சொல்லியிருக்காருங்க மாதாஜி. அப்புறம் பாத்தீங்கன்னா இதுல என்ன சொல்லியிருக்காங்கன்னாக்கா பௌதீக பந்தத்திலிருந்து விடுதலை பெற்றவன் தான் உண்மையை அறிஞ்சவன் சொல்லியிருக்காங்க மாதாஜி. அப்புறம் பாத்தீங்கன்னா என்ன சொன்னாங்கன்னா இதுல தத்வமசி அப்படின்ற சொல்லுவதுல முக்கியமான ஒரு வார்த்தைங்க மாதாஜி. அதுல என்ன சொல்லியிருக்காங்கன்னா பகவான் பகவான அறிஞ்சவங்க முக்தி அடைய முடியும் அப்படின்ற வேத கருத்து இதுல இருந்து சொல்றதுன்னு சொல்லியிருக்காங்க மாதாஜி. அப்புறம் பாத்தீங்கன்னாக்கா அதாவது ஒரு பிறப்பு இறப்புல இருந்து விடுபடுறதுக்கு முக்தியில பக்குவ நிலைய அடைய முடியும்னு இந்த ஸ்லோகத்து மூலியமா சொல்லியிருக்காங்க மாதாஜி. ஹரே கிருஷ்ண மாதாஜி. ஹரே கிருஷ்ண மாதாஜி. இதனோட அனாலஜி பாத்தீங்க அப்படின்னா பகவான் கிருஷ்ணரை பரமபுருஷ பகவானாக அறியாதவர்கள் தமோ குணத்தில் உள்ளவர். அது எப்படி ஓமை காட்டுறாரு அப்படின்னா தேன் பாட்டில வெளியில இருந்து நக்குவதை போல தங்களது ஜட புலன்கள் பகவத்கீதைக்கு விளக்கமளிக்கும் அப்படின்ற அந்த இது தமோ குண மக்கள் இருக்கின்றார்கள். சோ அப்ப முக்தி பெறுவது சாத்தியம் கிடையாது அப்படின்றது இந்த தமோ குணத்தில் இருக்கக்கூடியவர்கள் சொல்கின்றார்கள். ஆனா யார் பகவான் தான் உண்மையானவர், அவர் தான் பரபிரம்மன், நம்மளை எல்லாம் காப்பவர், ரட்சிப்பவர் எல்லாம் அப்படின்ட்டு யார் ஒருவர் நினைக்கின்றாரோ அவருடைய திருநாட்டை அடைவதற்கு சாத்தியம் அப்படின்ட்டு இந்த இதுல கடைசியா முடிக்கிறார். அவர்களே பக்குவம் அடைவார்கள் அப்படின்னு, பக்குவம் அடைந்தவர்கள் அப்படின்ட்டு இங்க விளக்கம் அளிக்கிறார். ஓகே, குட் மாதாஜி. Thank you very much. I think hope everything எல்லாருக்கும் இந்த ஃபர்ஸ்ட் 9 ஸ்லோகம்ஸ் ஓரளவுக்கு ரீஃப்ரெஷ் ஆயிடுது இல்லைங்களா? So what are the important main points நம்ம அதாவது தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கறது எல்லாமே நம்ம பார்த்தோம் இல்லையா? மீண்டும் அடுத்த வாரம் நம்ம 10th ஸ்லோகத்துல நான் கொஞ்சம் ஸ்லோ ஸ்பேஸ்லயே போகணும்னு நினைக்கிறேன். ஏன்னா அர்ஜென்டா போய் நம்ம